இல்லைங்களா? கரெக்டா சொல்ல போனா இந்த கம்பெனி மூலமா நம்ம ஜாயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் நாம உள்ள போக முடியும். அப்படி ஜாயின் பண்றதுக்கு என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாயினிங் ஃப்ரீ. உங்ககிட்ட ஜாயினிங் ஃப்ரீயா கொடுத்துறாங்க. நீங்க தான் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், எனிபடி கவர்மெண்ட் ப்ரூஃப நீங்க ஜெராக்ஸாவோ அல்லது ஒரிஜினலையோ கொடுத்து நீங்க இணைஞ்சுக்கலாம். இந்த இணைஞ்சுக்கிறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க. அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும். கம்ப்யூட்டர்ல போய் ஓபன் பண்ணி பார்க்குற மாதிரி இன்டர்நெட்ல அவங்களோட வெப்சைட்ல போய் உங்களோட ஐடி நம்பரை போட்டு ஓபன் பண்ணி பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்வேர்டோட ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த ஐடி நம்பர் எவ்வளவு நாள் வேலிடிட்டி அப்படின்னா லைஃப் பூரா வேலிடிட்டி. ஓகேங்களா? ஒரு ரூபா கூட பணம் கட்டல, கொடுத்த ஐடி நம்பர் வேலிடிட்டி எவ்வளவுங்க? உங்களோட வாழ்க்கை பூரா வேலிடிட்டியா இருக்கும். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள என்ன இருக்கு? கிட் சிஸ்டம் வச்சிருக்காங்களா? அதாவது இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சதுமே ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள வந்த பின்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கிட் சிஸ்டத்தை வச்சு ஒரு 5000 ரூபாய்க்கு பொருளை கொடுத்து என் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை திருப்ப கொடுத்து என்னை வந்து டப் பண்ண வைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், நோ ரினிவல். இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து ரினிவல் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. நிறைய கம்பெனி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரினிவல்லையே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. எந்த கம்பெனின்னு பேர் சொல்ல விரும்பல, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, நெட்ல போய் பாருங்க. மத்த கம்பெனிகளை என்ன பண்றாங்க, பிசினஸ் பாதி தான் பண்றாங்க. இயர்லி இயர்லி ரினிவல் நிறைய பண்ணியே அதுலயே ஒரு பாதிக்கா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா 2,25,00,000 பேர் இருக்காங்க. ரினிவல் மட்டும் ஒரு 500 ரூபாய் வச்சா ஒரு 2,25,00,000 பேர்த்துல ஒரு 1,50 கோடி பேர் ரினிவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பணம் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கொடுக்காம கிடைக்கும். அப்ப இந்த விஷயத்தையே பாலிசார் அவர்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கும், எவ்வளவு பெரிய மனுஷா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பிளான். அதாவது இந்த சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பிளான் வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க வாங்க அந்த பிளானோட கூட்டுத்தொகை, அந்த பாயிண்ட் வேல்யூன்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஏட் ஆகி சாதாரண மனிதனும் சரித்திரம் படிக்கக்கூடிய அற்புத வாய்ப்புள்ள ஒரு பிளானுக்கு பேர் தான் அக்குமுலேட்டிவ் பிளான். இந்த பிளான் வச்சு இந்த கம்பெனி உள்ள வந்ததுமே நிறைய நெட்வொர்க் கம்பெனிக்காரங்களும் நிறைய லீடர்ஸ்களும் சொன்ன வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்குமுலேட்டிவ்ல ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கம்பெனி இன்னைக்கு ஜெயிச்ச பின்னாடி இந்த பிளான் தான் பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம சொன்னதுல எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 36%, 36% போனஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா தேவைகளுக்கும் போக 36% திருப்பி நமக்கே கொடுத்துறாங்க. 36 ரூபாய திருப்பி நமக்கே கமிஷனை கொடுத்துறாங்க. மத்த கம்பெனில சொல்லுவாங்க 40%, 42%, 50%, 52% பேப்பர்ல எழுதி காட்டுவாங்க. அது பேப்பரோட மட்டும்தான் இருக்குமே தவிர அது டிஸ்ட்ரிபியூட்டர் வீடு வந்து சேராது. பட் நம்ம கம்பெனில சொல்றது 36%. அந்த 36% முழுமையா யாருக்கு வருது? நமக்கு வந்து கிடைச்சிருது. அது எப்படி வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஓகேங்களா? ஏன்னா சிறுக சிறுக சேமிச்சு ஒரு பெரிய லெவல்ல வரக்கு அற்புதமான உதவக்கூடிய அருமையான இடம் தான் அந்த பர்மனன்ட் லெவல்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெவல்ல இருந்து நீங்க கீழே இறங்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லெவலை நீங்க ஏறிட்டீங்கன்னா அந்த லெவலோட போஸ்ட்ல இருந்து நீங்க கீழே இறங்க மாட்டீங்க. பட் ஆனா அங்க ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், மத்த கம்பெனி மாதிரி இல்லாம இன்னொரு அழகான விஷயத்தை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பர்மனன்ட் லெவல் வந்து கிரவுண்ட் முடிச்சிருங்க இல்ல டைமண்ட் முடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க முடிச்சிருந்தீங்கனால அந்த லெவலே முடிச்சா தான் உங்களுக்கு போனஸ் செக் ரிலீஸ் ஆகணும். இல்ல இந்த மாசம் நீங்க டைமண்ட் முடிச்சிருக்கீங்க, ஒருவேளை அடுத்த மாசம் சில்வர் தான் கம்ப்ளீட் பண்ணினாலும் எப்போ அதை விட கேட்டகரி கீழே வந்தாலும் நான் உங்களுக்கு போனஸை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் சொன்ன வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் கம்பெனி வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க லெவல்ல இருந்தா தான் நான் போனஸ் தருவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு மாசம் இந்த லெவல்ல முடிச்ச அந்த பர்மனன்ட் லெவல்ல வந்துட்டு கூட அதுக்கு அடுத்த மாசம் ஏதாவது சின்ன சர்க்கிள்கள் ஏற்பட்டாலும் நீங்க அந்த லெவல்ல இருந்து கீழே இருந்தாலும் என்ன லெவல் முடிச்சிருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உண்டான சில்வரோ கோல்டோ ஸ்டாரோ பண்ணியிருந்தா கூட டைமண்டே கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட என்ன லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த கீ லெவலுக்கும் கமிஷன் கொடுத்து அழகுவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு கம்பெனி இருக்குன்னா தட் இஸ் வெஸ்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிடியல் இன்கம். அற்புதமான விஷயம். ஒரு முறை செஞ்ச வேலைக்கு
தலைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான வருமானம் இல்ல, அற்புதமானது. அதைத்தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எத்தனை வகையான இன்கம் வருதுன்னா 9 ways of earning income வருது. 9 வகையான இன்கம் தான் கொடுக்குறாங்க. அந்த 9 வகையான இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிரான்ச் டைரக்டர் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், எலைட் கிளப் போனஸ். இப்படி 9 வகையா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 9 வகையோட பேரை பார்த்தாவே தெரியும் நம்ம லைஃப் செட்டில்ட் அப்படின்னு. ஏன்னா அதுல கார் இருக்கு, ஹவுஸ் இருக்கு, ஃபாரின் ட்ரிப் இருக்கு, பணம் இருக்கு. இந்த 4 தான் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த 4மே இதுல இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய வாய்ப்பு நினைச்சு பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்குள்ள வந்ததையுமே நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு தன் மகன் டாக்டரா முடிக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா குறைந்தது 25 ஆண்டுகள் உழைத்தாகணும். என்னங்க, 25 ஆண்டுகள் உழைத்தா மட்டும்தான் அவர் ஒரு டாக்டர் நிலைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு அவர் வேலைக்கு போனானா 85,000 ரூபாய் 85,000 சேலரி வாங்க முடியும். நினைச்சு பாருங்க, ஒரு டாக்டரா வேலை செஞ்சு அவர் 85,000 பார்க்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுங்க, கம்பல்சரி 25 ஆண்டுகள் உழைத்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் 85,000 வாங்கி அதுல சுகம் பார்க்கணும். என் மகன் சம்பாதிச்சுட்டான் அப்படிங்கறத படிக்க வைக்கிறாங்க. பட் இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் உழைத்து அதுக்கப்புறம் பிராக்டிஸ் தான் போறாங்க. பட் அதே போலதான் இங்க வெஸ்டேஜ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ண அடுத்த நாளே பணம் வரணும், அதுக்கு அடுத்த 2 மாசமே பணம் வரணும்னா கண்டிப்பா வராது. சோ இங்க எப்படி இன்கம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது 9 சென்டர் ஆஃப் ஏர்னிங். அங்க பாருங்க, இந்த வந்திருக்கக்கூடிய ஸ்லைட நல்லா தெளிவா பாருங்க. சோ கீழ இருந்து பாருங்க இன்கம் growth வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. இன்கம் growthல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த முக்கோணத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் இமிடியட் ப்ராஃபிட் அல்லது ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கு. நான் இமிடியட் ப்ராஃபிட்லயே நான் வந்து பெருசா சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. ஓகேங்களா? சோ இமிடியட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நாம பெட்ரோல் செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நமக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, கம்பெனி இன்னைக்கு டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அது அப்படியே எம்ஆர்பி ரேட்ல தான் டாக்ஸ் கட்டிட்டு வராங்க. புரியுதுங்களா? அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு டாக்ஸ் கட்டி நமக்கு இதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா நாம அந்த ப்ராடக்ட்டை செல்லிங் பண்ண போனாலோ, அந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண ஒரு டூ வீலரோ ஒரு காரையோ எடுத்துட்டு போனாலோ டிராவல் டைம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு உண்டான அந்த செலவுகளை ஈக்குவலைஸ் பண்றதுக்காகத்தான் ரீட்டைல் ப்ராஃபிட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ங்கிறது என்ன, நாம நமக்கு கீழே ஒரு 6 நண்பர்களை நாம இந்த கம்பெனில இணைச்சு அந்த நண்பர்கள் சரியா வேலை பார்க்கும்போது அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்களுக்காக அவங்களும் வளர்ந்து வரணும், நாமளும் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள நோக்கி போகும்போது அவங்க கிட்ட பிசினஸ் நடந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கணும், நமக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கணும். அந்த கேப்பிங் கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடைப்பட்ட கேப்பிங் கமிஷனை தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். எல்லாருமே சேர்ந்து வேலை பண்றோம், அதுக்காக நமக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் லெவல்ல பெரியசா வருமா அப்படின்னா சத்தியமா வராது. அதனால பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ங்கிறது இன்னும் சொல்ல போனா இன்னும் நீங்க தனியா வாங்கும்போது ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு பெட்ரோல் கிடைச்ச மாதிரி ஒரு டீமை மெயின்டைன் பண்ணும்போது இப்பவும் பெட்ரோல் செலவுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு என்னங்க, நமக்கு டீமுக்குள்ள வேலை பார்க்க போகும்போது ஒரு அப்ளைனா போயிட்டு வரும்போது நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து 3%, 5%, 4% அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா, அது 5%ல இருந்து 11%க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதுக்குள்ள உங்க டவுன்லைன்ஸ் என்ன கேப்போ அது கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். அப்ப அதுவும் கொஞ்சம் தான் கிடைக்கும். இதனால நான் பெரிய லெவல்ல வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல ஒரு 11% இருக்குன்னா அப்போ பிரான்ச் டைரக்டர் போனஸ் வரும். இப்ப கொஞ்சம் அதிகமா வரும். ஓகேங்களா? பிரான்ச் டைரக்டர் போனஸ்னா என்னங்க, கம்பெனியோட என்டையர் டர்ன் ஓவர்ல இருந்து, கம்பெனியோட டோட்டல் என்டையர் டர்ன் ஓவர்ல இருந்து 4% எடுத்து, எவ்வளவுங்க, 4% எடுத்து அந்த டோட்டல்ல ஒரு வகுத்து ஒரு கால்குலேஷன் இருக்கிறதுக்கு போக போக பார்க்கலாம், அதை வகுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் நிம்மதியா வாழ்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிரான்ச் டைரக்டர் போனஸ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 லெவலையும் உங்களுக்கு கீழே வர நண்பர்களை முடிக்க வச்சா எஸ் பிரான்ச் டைரக்டர் ஒருத்தர் உங்களுக்கு கீழே வர்றாரு அப்படின்னா நீங்க அப்படியே என்ன ஆவீங்க, சில்வர் அப்படின்னு மாறுவீங்க. ஓகேங்களா? அப்ப சில்வர் மாறிட்டீங்கன்னா தான் ஒரு லெவலான இன்கம்க்கு நீங்க வர போறீங்க. என்ன லெவல் இன்கம் கிடைக்கும், பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற ஒரு போனஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதுல ஒருவர் நமக்கு கீழே டைரக்டர் முடிச்சா கிடைக்கும். அதுவே அவரு கீழே ஒரு 6,000 பாயிண்ட் வேலைக்கு மேல போச்சுன்னா எல்ஓபி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவே அது கூடவே என்ன கொடுப்பாங்க, டிராவல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு நார்மலான ஒரு நல்ல வருமானத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு லைன்ல முடிக்க வச்சு அவங்களோட நேம் கோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு நேம்ல முடிக்க வச்சு உங்களோட பேர் ஸ்டார். இப்ப ஸ்டார் முடிச்சிட்டீங்கன்னா கார்பன் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 6 நண்பர்களையும் டைரக்டர் முடிக்க வச்சா ஆட்டோமேட்டிக்கலி ஹவுஸ் பண்ண வர ஆரம்பிச்சிடும். அப்போ
6 நண்பர்களை நம்ம வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய இன்கம், அந்த முக்கோணம் ஃபுல்லா வருது இல்லைங்களா, எல்லா இன்கமும் எடுத்து மிகப்பெரிய வாழ்க்கையா மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்கு மேல போக 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 என்ன கிடைக்கும், எலைட் கிளப் போனஸ் அப்படின்ட்டு 20 லட்சம் ரூபாய் கேப்பிங் கமிஷன் இருக்கு. அது போக நான் பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நீங்க முதல்ல இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சார்ந்த நண்பர்களையும் புரிய வச்சு இந்த பிசினஸ அவங்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களையும் வாழ வச்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய வருமானமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதா இந்த படம் விளக்குது. முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்பப்ப பாருங்க, எப்படி போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த இன்கம்க்கு பேரு என்ன சொல்றாங்க, ஆத்ம நிர்பர் சக்சஸ் பிளான் சொல்றாங்க, என்ரிச்மென்ட் 9 ways ஆஃப் இன்கம் சொல்றாங்க. இதுல முதல் இன்கம் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன், ரீட்டைல் ப்ராஃபிட், இமிடியட் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 to 20% கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ரெண்டாவது போனஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொன்னீங்களா, அந்த போனஸ் பாத்தீங்கன்னா 5 to 11% கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் போனஸ் பாத்தீங்கன்னா 4%. இப்ப பேசணும் இல்லைங்களா, 4% உங்களுக்கு மட்டும் தனியா கொடுப்பாங்கன்னு அந்த போனஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் பில்டிங் போனஸ் 14% தராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ லீடர்ஷிப் ஃபார்வர்டிங் போனஸ் 16% தராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராவல் ஃபண்ட் 5% தராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார் ஃபண்ட் 5% தராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட் 3% தராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலைட் கிளப் போனஸ் உங்களுக்கு 2% கொடுக்குறாங்க. இப்படி 9 வகையான இன்கமையும் நமக்கு தராங்க. இந்த 9 வகையான இன்கம் நான் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், வாங்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த 9 வகையான இன்கம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்து என்னங்க, சேவிங்ஸ் அண்ட் கன்சப்ஷன், அதாவது ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது இமிடியட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னங்க, இத நல்லா இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. எம்ஆர்பின்னு போட்டுருக்கு கீழே பாருங்க, RS 120 ரூபாய் கொடுத்திருக்குது. சேவிங்ஸ்ங்கிற இடத்துல 20 ரூபாய் கொடுத்திருக்குது. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் போட்டிருக்கிற இடத்துல 100 ரூபாய் கொடுத்திருக்குது. அப்ப 120 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை ஆஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணுனா 100 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு எவ்வளவுங்க, 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் நமக்கு மிச்சமாகுது. இன்னைக்கு லைஃப்ல எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், 1 ரூபாய் நமக்கு திருப்பி கிடைச்சிருக்குமா, எம்ஆர்பி ரேட்ல தான் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி மூலியமா நம்ம மாத்தி வாங்கும் போது ஒரு பொருளுக்கு 10ல இருந்து 20 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்ப எவ்வளவு பொருள் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம், ரெகுலர் யூசஸ் ப்ராடக்ட் கம்பெனில என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அத்தனை ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த ஒரு சேவிங்ஸ் அண்ட் கன்சப்ஷன் மட்டும் நமக்கு எவ்வளவு மிச்சமாகுங்கிறத நீங்க பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்த வருமானம் பாத்தீங்கன்னா, இப்ப நாம 100 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கிட்டோம், அந்த பொருளுக்கு உண்டான கமிஷன் நமக்கே திருப்பி வரும்னு சொல்லி தான் அந்த கம்பெனில நம்ம இணைஞ்சிருப்போம், உங்களை சேர்த்துனவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப ரெண்டாவது போனஸ் என்ன கொடுக்குறாங்க, அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இப்போ நாம இந்த பிசினஸ் இதுல கன்சியூம் பண்ணக்கூடிய பொருள்களை நல்லா இருந்தா நம்ம கீழே ஒரு 6 நண்பர்களை இணைச்சா போதும். இந்த 6 நண்பர்களை விடாம நம்ம கீழே இணைச்சிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணும் போதும் நாம பர்ச்சேஸ் பண்ணும் போதும் நமக்கு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேல்யூ ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்படி எத்தனை ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் பாயிண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார் பாயிண்ட் வேல்யூ கொடுக்குறாங்க, கமிஷன் அப்படியே பிரிச்சு கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ நமக்கு ஒரு கால்குலேஷன் தான் வாழ்க்கை இல்லைங்களா? எல்லாருக்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க கணக்குனா பயம். எல்லா நண்பர்களுக்குமே 90% நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கணக்குனா பயமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில கணக்கு இல்லைன்னா வாழ்க்கையே இருக்காது. அப்போ கணக்கு எந்த வகையிலாவது வந்தே தீரணும் வாழ்க்கைக்கு. அதனால கணக்கை நீங்க கேட்டே ஆகணும். அப்ப கணக்கை பத்தி நான் சொல்லியே ஆகணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வேல்யூ கிடைக்குதுன்னா நமக்கு கீழே பிசினஸ் நடக்கும் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு பிசினஸ் யாருனால நடந்தாலுமே அவங்கவுங்க பாயிண்ட் வேல்யூ அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க நம்ம கீழே இருந்தாங்கன்னா அது கூட்டுத்தொகையா நம்மளோட இணையும். அப்படி இணையும் போது நாம பண்ற பிசினஸுக்கும் நம்ம கீழே நம்மளால் இணைக்கப்பட்ட நண்பர்கள் பண்ணக்கூடிய பிசினஸுக்கும் பாயிண்ட் வேல்யூ டோட்டலா கூட்டி அந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள என்ன நடந்திருக்கோ அதற்கு திருப்பி கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு பண்றாங்க, ஒரு பாயிண்ட் வேல்யூல இருந்து 599 பாயிண்ட் வேல்யூ வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு 5% பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் வேல்யூங்கிறது எவ்வளவுங்க, 30 ரூபாய். 599 பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு வரும், மேக்ஸிமம் 600 பாயிண்ட் வச்சா கூட 18,000 வரும். ஓகேங்களா? எவ்வளவு வருங்க, 18,000 ரூபாய் வரும். அப்ப 18,000 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குதுங்க, 5% கமிஷன் கிடைக்குது. அதுவே 600 தாண்டி 2,399 வரைக்கும் 8%ல நீங்க போனஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே 2,400ல இருந்து 5,499 வரைக்கும் 10% வாங்குறதுக்கு உண்டான தகுதிகள் இருக்கு. 5,500க்கு மேல 11% வந்துறீங்க. இந்த நிலையில தான் உங்களுக்கு 11% நீங்க அடைச்சதுமே என்ன பண்றாங்க, ஆஸ் எ பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்துறாங்க.
பிரான்ச் டைரக்டர் முடிச்சா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனி இந்தியாவுல ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுல ஆரம்பிக்கும் போது 2 ப்ராடக்ட், 2 ஆபீஸ், ஓகேங்களா? 6 டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு 2 ஆபீஸ் இருந்த இடத்துல 45 ஆபீஸ் ஒரிஜினலா சிஎன்ஆப்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 4500 சென்டர்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? 6 அதாவது 6 டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த இடத்துல இன்னைக்கு 2,25,00,000 டிஸ்ட்ரிபியூட்டர் தாண்டி நம்ம கம்பெனில ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 2 ப்ராடக்ட் ஆரம்பிச்ச இடத்துல 300 வகையான ப்ராடக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப கம்பெனி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாடுகள் இந்தியா பூரா வளர்ந்தது மட்டும் இல்லாமல் 9 நாடுகள் இன்னைக்கு லான்ச் பண்ணி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 9 நாடுகள் வெற்றி போயிருக்கு. அப்ப 9 நாடுகள்ல நடக்கக்கூடிய லாபத்திலிருந்து நமக்கு பங்கு தருவாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா? மாதம் மாதம் நமக்கு பங்கு தருவாங்க. அப்படி மாதம் மாதம் நீங்க பங்கு வாங்கணும் அப்படின்னா, ஓகேங்களா? அதுக்கு நீங்க முடிச்சிருக்க வேண்டிய நிலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிலை, அதுக்கு எலிஜிபிளான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ச் டைரக்டர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நிலை என்னங்க? ஆஸ் எ பிரான்ச் டைரக்டர் முடிச்சாதான் நாம அந்த இதுலயே கலந்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம பிசினஸ் நம்ம ஊர்ல மட்டுமே வச்சிருந்தாலும் நாம ஆஸ் எ பிரான்ச் முடிச்சிருந்தா அந்த பிரான்ச் முடிச்சதுக்காக 9 நாடுகள்ல நடக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து நமக்கு ராயல்ட்டியா 40% வாங்கக்கூடிய தகுதி இந்த கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப நாம என்ன முடிக்கணும்? நீங்களே நினைச்சு பாருங்க. நாம முடிக்க வேண்டிய போஸ்ட் எதுங்க? இமீடியட்டா என்ன பண்ணலாங்க? பிரான்ச் டைரக்டர் முடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரே மாசத்துல முடிக்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா, அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுத்திருக்காங்க. அதுல 5% 8% முடிக்கிறதுக்கும் 282 பாயிண்ட் வேல்யூ பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெகுலர் லெவல கொடுத்திருக்காங்க 1ல இருந்து 600 பண்ணணும். அப்பதான் 5 முடிச்சு 8க்கு போக முடியும். அப்ப 282க்கும் 600க்கும் என்ன வித்தியாசம்? 18,000 ரூபாய் நீங்க பண்ணி வர்றது 599 டு 600 பிவிக்கு வருது. அதுவே 282 பாயிண்ட்ங்கும் போது வெறும் 9,000 ரூபாய் நீங்க பண்ணியிருந்தா போதும். அப்ப 8% வந்துடலாம். இல்ல சார் நான் பிரான்ச்சே முடிக்கிறேன் 1 மந்த்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா 5,500 பாயிண்ட் வேல்யூ பண்றதுக்கு பதிலா 4,500 பாயிண்ட் வேல்யூ பண்ணீங்கன்னா பிகம் ஏ பிரான்ச் டைரக்டர். அதுக்கு ஃபாஸ்ட் பிரான்ச் டைரக்டர் வர உங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி முடிச்சும் நம்ம வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அப்படி முடிக்கிறீங்க. இல்ல சார் நான் ரெகுலர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாதம் மாதம் முடிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அதான் இருக்கா அப்படின்னா, இருக்கே. அதுவும் கம்பெனி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்லைடு கட்டத்துக்கு கீழே பாருங்க. ஒரு 3 மாதத்துல நம்ம எப்படி இருந்தாலும் பிரான்ச் முடிச்சாதான் இந்த கம்பெனில மிகப்பெரிய இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற நிலையை அடைவோம். அப்போ 3 மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் ஜாயின் பண்றீங்க. ஒரு 1000 பிவி பண்றீங்க. ஒரு 6 நண்பர்களை இணைக்கிறீங்க. 6 நண்பர்களும் அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்ட் எயிட் பண்ணாலோ, இல்ல அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு 200 200 பாயிண்ட் வேல்யூ பண்ணாலோ, 150ல இருந்து 200 பாயிண்ட் வேல்யூ பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா 1000 பிவி வந்துரும். ஓகேங்களா? அவங்க வீட்டுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணாவே வந்துரும். ஓகேங்களா? ஒரு 4000 4500 ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்படி வரும்போது எவ்வளவுங்க? டோட்டல் பிவி 1000 பிவி ஆட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப அக்குமுலேட்டிவ் பிவி எவ்வளவு வருது? 1000 பாயிண்ட் வேல்யூ. அப்ப நீங்க என்ன பர்சன்டேஜ் இருப்பீங்க? 8% வந்துருவீங்க. இதுவே 2வது மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க என்ன பண்ணீங்களோ 6 பேர் நினைச்சீங்க இல்லையா? அப்ப அந்த 6 பேத்துக்கும் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னங்க? 6 நண்பர்களை நாம இணைக்கணுங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு இணைக்கிறதுக்கு உண்டான உதவிகளை பண்ணணும். அதுக்காகத்தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் செலவுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட போய் பிசினஸ் எடுக்கிறதுனால அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க பழசு 6 பிளஸ் உங்களோட சேர்த்து 7 பேர் இருந்தீங்க. இவங்க எல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது மறுபடியும் 1000 பி வந்துரும். புதுசா நண்பர்கள் இணைக்கும் போது ஒரு 1000 பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ 6 × 6 36 பேர் வருவாங்க. தாராளமா என்ன வந்துரும்? பிவி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? இதை விட அதிகமாகுமே 2000 பிவி அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ அந்த பழசு ஒரு 1000 பிவி இப்ப புதுசா 2வது மாசம் 2000 பிவி பண்ணும்போது டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க? 3000 பாயிண்ட் வேல்யூ ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பர்சன்டேஜ் 10% நிலைக்கு வந்துடும். அதுவே 3வது மாசம் தொடர்ந்து பண்ணும்போது 2500 பாயிண்ட் வேல்யூ. ஏன்னா நிறைய டீம் வந்து இல்லையா? 36 பேர் 6 பேர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி டீம் வந்து மிகப்பெரிய டீமா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலி 2500 பி பண்றது ரொம்ப சுலபமாயிரும். அப்ப என்ன ஆகுங்க? 5500 பாயிண்ட் வேல்யூ உங்களுக்கு டோட்டல் கூட்டுத்தொகை வந்துடும். பிகம் ஏ 11% வந்துருவீங்க. பிகம் ஏ பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு நிலையடைஞ்சிருவீங்க. அந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கம்பெனியோட 9 நாடுகள்ல நடக்கக்கூடிய டர்ன் ஓவர்ல இருந்து லாபத்துல இருந்து பங்கு வாங்கக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப இந்த நிலையை முடிக்கிறதுக்கு 6 நண்பர்களை தேர்ந்தெடுத்து 6 நண்பர்களோட வாழ்க்கையை மாத்த நீங்க புறப்பட்டா உங்களோட வாழ்க்கையை மாறுது அப்படின்னா ஏன் நாம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது? இதான் சார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்.
இத 3 மாசத்துலயும் முடிக்கலாம், ஒரே மாசத்துலயும் முடிக்கலாம், இல்ல தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போராடி கூட ஒரு 6 மாசத்துலயும் முடிக்கலாம். கம்பெனி எந்த இடத்துலயும் உங்களை டார்கெட் வைக்கவே இல்லை. ஆனா நம்ம டார்கெட் வைக்கலைங்கிறதுக்காக மெதுவா போனோம்னா எந்த அமௌண்ட்டும் வர்ற பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கலைங்களா, அப்ப நம்ம கை செலவுக்கே தடுமாற ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணாலும் ஒரு ஜாயின் பண்ண ஒரு நபர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிரான்ச் சைட் முடிக்காம இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கா இருக்கும். அப்ப நீங்க இப்ப பிரான்ச் சைட் முடிச்சுதான் வச்சுக்கலாம். அப்போ முடிக்க முன்னாடி எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல பணம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கிற படத்தை எல்லாம் பாருங்க. நீங்க ஒரு 500 பி பண்ணி 11% இருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்க பிரான்ச் சைட் முடிச்சிட்டீங்க, ஒரு 500 பி பண்ணிருக்கீங்க, 11% பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கீழே ஏ அப்படிங்கிறவரு 300 பாயிண்ட் வேல்யூ பண்ணிட்டு 8% இருக்கிறாரு, பி அப்படிங்கிறது 100 பாயிண்ட் வேல்யூ பண்ணிட்டு 5% இருக்கிறாரு, சி அப்படிங்கிற 500 விபி பண்ணிட்டு 8% இருக்கிறாரு. அது 5ன்னு போட்டிருக்கு, 8% இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்ப யூ அது கீழே கால்குலேஷன் பாருங்க. யூ 11%, 5 into 11%, 55 பாயிண்ட் வேல்யூ கிடைக்குது. ஏ 8%, 300 மைனஸ் 300 பாயிண்ட் பண்ணிருக்காரு, நீங்க 11ல இருக்கீங்க, அவர் 8ல இருக்காரு, மைனஸ் 8 போட்டா 300 பாயிண்ட் இன்ட்டு 3% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுல 9 பாயிண்ட் கிடைக்குது. அதே பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா பி என்ன பண்ணிருக்காரு, 5% தான் இருக்காரு, நீங்க 11% இருக்கீங்க, அது 11 மைனஸ் 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது 6%. அப்ப 100 இன்ட்டு 6%, அதுல ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதே பாருங்க, சீக்கிரம் என்ன பண்ணிக்கிறாரு, 5% 500 பி பண்ணிருக்காரு, நீங்க 11% வச்சுக்கிறீங்க, அவர் 8% இருக்காரு, 11 மைனஸ் 8 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 3% உங்களுக்கு கிடைக்கும். 500 இன்ட்டு 3% 15 பாயிண்ட் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, டோட்டல் குட்டிங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ, 85 பாயிண்ட் வேல்யூ. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 85 இன்ட்டு 18 பெருக்கி பிசினஸ் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வருமானம் அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்குது, 1530 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்படி தாங்க சார் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பத்தின ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2 முறை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, சோ இத பத்தின டவுட் இருந்தா எனக்கு பின்னாடி கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிரான்ச் டைரக்டர் முடிச்சு 11%, உங்களுக்கு பிரான்ச் டைரக்டர் போனஸ் மட்டும் 4%. கம்பெனியோட என்டையர் டர்ன்ஓவர்ல இருந்து 4% எடுத்து உங்களுக்கு இது மாதிரி எத்தனை பேர் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அன்னைக்கு உங்களுக்கு அந்த 4% போனஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த பிரான்ச் டைரக்டர் முடிக்கணும்னா அந்த மாதத்துல உங்களோட டோட்டல் குரூப் பிவி, உங்களோட பர்சனல் பிவியோட சேர்த்து உங்களோட டோட்டல் குரூப் பிவி எவ்வளவு இருக்கணும்னா 2001 பாயிண்ட் வேல்யூ இருக்கணும். மினிமம் ஒரு 60,000 ரூபாய் சேல்ஸ் சார். ஓகேங்களா, எவ்வளவு இருக்கணுங்க, 2000 இன்ட்டு 30 ரூபாய் போட்டா எவ்வளவுங்க, 3 2 6 60,000 ரூபாய் சேல்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், 6 நண்பர்கள் நினைக்கிறோம், 6 நண்பர்கள் தனித்தனியா இருக்காங்க, ஒரு நண்பருக்கு கீழே 10,000 ரூபாய் பிசினஸ் போகாதா என்ன, நினைச்சு பாருங்க. ஒரு நண்பருக்கு கீழே வெறும் 10,000 ரூபாய் பிசினஸ், 6 நண்பருக்கு கீழே 60,000 ரூபாய் பிசினஸ். அழகா என்ன பண்ணலாம், நீங்க பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, குவாலிஃபைட் பண்ணா இது நம்மள மாதிரி எத்தனை பேர் குவாலிஃபைட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டோட்டல் பிவியை கலெக்ட் பண்ணி கம்பெனியோட லாபத்துல மந்த்லி பிவில லாபத்துல 4% வெளியெடுத்து ரெண்டையும் வகுக்கும் போது ஒரு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அந்த பாயிண்ட் வேல்யூ இன்ட்டு பிரான்ச் டைரக்டர் நம்ம பாயிண்ட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ரெண்டையும் போடும்போது நமக்கு பணமா அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிக்கலாம் பாருங்க. அப்போ இந்த பிரான்ச் டைரக்டர் போனஸ் இத்தனை பேருக்கு கிடைக்குது. சரி, 2001 பாயிண்ட் வேல்யூ பண்ணா எனக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரான்ச் டைரக்டர் போனஸ் இந்த படத்தை பாருங்க, தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீங்க 2001 பாயிண்ட் வேல்யூ பண்ணிருக்கீங்க குரூப் பிவி. ஓகேங்களா, 2001 இன்ட்டு 18 இன்ட்டு 6%. எப்படிங்க, 2001 இன்ட்டு 18 இன்ட்டு 6% சீக்வல் டு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது, 2162 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு கிடைச்சிருக்குங்க, 2162 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்ப கம்பெனில இருந்து எல்லாத்தோட பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட் வேல்யூக்கு எவ்வளவு கிடைச்சது ரூபி, ₹1.35 கிடைச்சது. அப்ப நாம பண்ணிக்கிற பாயிண்ட் வேல்யூ எவ்வளவுங்க, 2162 இன்ட்டு ₹1.35 போட்டா நம்மளோட அமௌண்ட் எவ்வளவுங்க, 2918 ரூபாய் கிடைச்சிருக்கு. எவ்வளவுங்க, 2918 ரூபாய் கிடைச்சது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, 2001 பாயிண்ட் வேல்யூ பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைச்சது, 2162 பாயிண்ட் கிடைச்சது. ஒரு பாயிண்ட் வேல்யூக்கு ₹1.35. அப்ப நமக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவுங்க, 2918 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்சா எவ்வளவு கிடைக்குது, நியர் பை 2918 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த போனஸ் உங்களுக்கு கீழே உங்களை மாதிரியே ஒரு பிரான்ச் டைரக்டர், நீங்க உங்களுக்கு நண்பர்கள் 6 பேர் இணைச்சவர்கள்ல ஒருத்தரை நீங்க டைரக்டர் முடிக்க வச்சுட்டா உங்களோட பேர் சில்வர் டைரக்டர். ஓகேங்களா, இப்ப என்ன போனஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும், டைரக்டர் போனஸ்ல இருந்து உங்களை ரிலீவ் பண்ணி என்ன கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 14%
ஏற்கனவே 4% கமிஷன் வாங்கிட்டு இருந்தீங்க. அந்த 4% வந்து யார் டைரக்டர் முடிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க 14% டோட்டலா கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து எடுத்து லாபத்துல இருந்து எடுத்து எங்களுக்கு யாரெல்லாம் இந்த சில்வர் டயட் முடிச்சிருக்காங்களோ அவங்களோட பாயிண்ட் வெளியில வச்சு பாயிண்ட கண்டுபிடிச்சு இந்த சில்வர் டயட்ல ஆரம்பிச்சு இந்த யூனிவர்சல் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டயட் வரைக்கும் இந்த சார்ட் பிரகாரம் பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க பண்ண பர்சனல் பிவிக்கும் உங்களோட சைடு வேலையத்துக்கும் 6% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டைரக்டர் கீழே இருந்து வரது 5 இன்னொரு டைரக்டர் தான் 4% எப்படி பர்சன்டேஜ் விகிதத்தை மாத்தி 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 எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு பாருங்க. சோ நம்மளோட பிசினஸ் எந்த லெவலுக்கு கீழே வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கறது இந்த சார்ட் உங்களுக்கு விளக்கும். இந்த சார்ட் வந்து பார்த்ததையும் கண்டிப்பா புரிகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. டெய்லி இதை பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சார்ட்டோட வலிமை உங்களுக்கு என்னங்கிறது ஈஸியா புரிய ஆரம்பிச்சது. ஓகேவா? அதே மாதிரி எப்படி இந்த பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைட பாருங்க. டைனமிக் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதான்னு பாருங்க. டைமிங் கம்ப்ரஸ்லாம் அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் 0.13% கம்பெனி மந்த்லி பிவி எடுத்து எத்தனை பேர் இந்த சில்வர் டயட் முடிச்சிருக்காங்க இந்த போனஸ் எலிஜிபிளா இருக்கல அவங்களோட பாயிண்ட கலெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ட் பிரகாரம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சார்ட்ல எப்படி இருக்கு இங்க பாருங்க 2 டைரக்டர் இருக்காங்க ஒருத்தர் கீழே 2 டைரக்டரும் 1800 பண்ணி முடிச்சிருக்காங்க. கரெக்டா தெரியுதுங்களா? இப்ப அவர் என்ன டைரக்டர் ஆஸ் ஏ கோல்டு டைரக்டரா இருப்பார். சில்வர் டைரக்டர் எபோவா இருந்தாவே நமக்கு இந்த போனஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த சார்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆஸ் ஏ கோல்டு டைரக்டரா இருக்காரு. அவருக்கு 2 லைன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சைடு வேல்யூ பாத்தீங்கன்னா 1501 பாயிண்ட் வேல்யூ பண்ணிருக்காரு. இப்போ அவருக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்? மேல இருக்கக்கூடிய 1501க்கு 6%, அவரு கீழே வந்திருக்கிற டைரக்டர் இருக்கிறார் இல்லைங்களா அவருக்கு பாத்தீங்கன்னா 1801 5%, அவங்களுக்கு கீழே டைரக்டர் வந்திருந்தா 1801 பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 4% கிடைக்கும். ஓகே, ஒரு சில்வர் டைரக்டருக்கு 2 டெப்த் இறங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன கிடைக்குது? 2 டெப்த்துக்கு உண்டான 4% அவங்க பண்ண பீரியட் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த டெப்த் எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா இருக்கும். நீங்க அசரவே பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும் எப்படா அப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு. சோ இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அந்த சார்ட் தான் அடுத்தது வரக்கூடியது பாருங்க. எஸ் ஏ சில்வர் டயட்ல இருந்தா 14% நம்ம கலந்துக்கிட்டா ஒரு சில்வரா நீங்க குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1+2 டெப்த் இறங்கும். என்னங்க ஒரு சில்வர் டெப்த் நீங்க சில்வர் டயட் குவாலிஃபைட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ணிருக்கக்கூடிய சைடு வேலையத்துக்கு 6%, அது கீழே வரக்கூடிய டைரக்டருக்கு 5%, அவருக்கு கீழே ஒரு டைரக்டர் வந்திருந்தாரு அவருக்கு இருந்தும் 4% அவரோட சைடு வேலையத்திலிருந்து நமக்கு கமிஷன் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு சில்வருக்கு என்ன கிடைக்குது? 1+2 டெப்த் இறங்கி ஒரு பிசினஸ் பில்டிங் போனஸ் மட்டும் கிடைக்குது. அதுவே அவர் கோல்டு முடிச்சிருந்தான்னு வச்சுங்களேன் அங்க பாருங்க 1+3 எத்தனை டெப்த் இறங்குதுங்க? 1+ டெப்த் இறங்குது. எவ்வளவு இறங்குது? 3 பாயிண்ட் இறங்குது. 3 டைரக்டர் உங்களுக்கு போனஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ நீங்க பண்ணிருக்கக்கூடிய சைடு வேல்யூ உங்களோட பர்சனல் பிவிக்கும் 6% கொடுப்பாங்க. அது கீழே வரக்கூடிய ஒரு டைரக்டருக்கு 5%, அது கீழே அவருக்கு கீழே வரக்கூடிய டைரக்டர் எவ்வளவு வருங்க? 4%, அவரு ஆரம்பிச்ச டைரக்டர் கீழே எவ்வளவு வரும்? 3% வரும். நினைச்சு பாருங்க. நம்ம டைரக்டா ஒரு டைரக்டர் தான் கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு கீழே உற்பத்தி ஆனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அப்ப டீமை எவ்வளவு கண்ணு கருத்துமா நம்ம பார்க்கணும். நினைச்சு பாருங்க. அதுவே நீங்க ஒரு ஸ்டார் முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? அது பாருங்க 1+4 டெப்த்துக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். ஓகேங்களா? ஸ்டார் முடிச்சிட்டீங்கன்னா 3 டைரக்டர் லைனா இருக்கணும். அந்த ஒவ்வொரு லைனுக்கு கீழே எத்தனை டெப்த் இறங்குது? 1+4 டெப்த் இறங்குது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரிதான் 6% அவரோட சைடு வேல்யூ வந்து பர்சனல் பிவிக்கும், 5% அடுத்த டைரக்டர் கீழே 4, அது கீழே 3, அது கீழே 2 அப்படின்னு சொல்லிட்டு இறங்குது. இதுவே நீங்க வந்து டைமண்ட் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களா 1+5 டெப்த் இறங்குது. இதுவே நீங்க கிரவுண்ட் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களா 1+6 டெப்த் இறங்குது. அதுவே யூசிடி நான் இருக்கிற போஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களா 1+7 டெப்த் இறங்குது. அதே டிசிடி 1+8 டெப்த் இறங்குது. அதுவே டியூசிடி 1+9 டெப்த் இறங்குது. நினைச்சு பாருங்க. 8 நண்பர்களுக்கு வந்து கமிஷன் வரும்போது எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருக்கும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அது உங்களுக்கு சொல்லும் போது புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து சார்ட்ல போட்டு கட்டினா தான் புரியும். இப்போ ஒரு டைமண்ட் டைரக்டரோ ஒரு சில்வரோ எது வேணாலும் இருங்க. இப்ப நீங்க வந்து இந்த டைனமிக் கம்ப்ரஸர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல மேல இருந்து அமுக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படிங்க மேல இருந்து கீழே வச்சு அமுக்குறதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குவாலிஃபைட் ஆயிராரு. நீங்க சில்வர் டைரக்டர் குவாலிஃபைட் ஆயிராரு. ஆக்சுவலி டைமண்ட் டைரக்டர் இருக்குங்களா குவாலிஃபைட் ஆயிராரு. மேல இருக்கிறவரு குவாலிஃபைட் ஆயிட்டார். 2001 பிவி பண்ணி குவாலிஃபைட் ஆயிட்டார். ஓகேங்களா? அவரு கீழே இருக்கிறவரு குவாலிஃபைட் ஆகல. 5% காட்டுது இல்லையா அவர் வந்து குவாலிஃபைட் ஆகலன்னு வச்சுங்களேன். அது கீழே இருக்கிறவரு குவாலிஃபைட் ஆயிட்டார்.
என்ன பண்ணிருக்காரு, அவர் சில்வர் டைரக்டர் தான் இருக்கணும், கண்டிப்பா ஒரு 2000 பீட் பண்ணி குவாலிஃபைட் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம். அப்ப மேல 5% இருக்கிறவரு ஒரு 1000 பீட் பண்ணியிருந்தாலும், கீழே இருக்கிற 4% இருக்கிறவரு ஒரு 2000 பீட் பண்ணியிருந்தாலும், இந்த ரெண்டையும் கூட்டி 3000 பாயிண்ட் வேல்யூ கூட்டி ஒரு டெப்த் எடுத்துக்கோங்க. அப்படி எவ்வளவு டெப்த் மேல இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு 2000 பி பண்ணிக்காங்களோ, ஒரு 2000 பி இல்ல, 4000 பி இல்ல, 5000 பி இல்ல, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அது ஒரு டெப்த் எடுத்துக்கோங்க. அப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கமிஷன் ஒரு ஒர்க் பண்ற ரிலேட்டருக்கு என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இது என்ன தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோ உங்களுக்கு இந்த அப்ளைன்ட்ட கேளுங்க. அப்படி தெரியலனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்த போனஸ் என்னங்க, நம்ம பிசினஸ் பில்டிங் போனஸ் வாங்கியாச்சு. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ் 16% கம்பெனியோட டோட்டல் டர்ன்ஓவர் வந்து நம்ம எடுக்க முடியும். எவ்வளவு எடுக்க முடியுங்க? லீடர்ஷிப் போனஸ் கம்பெனியோட டோட்டல் டர்ன்ஓவர் வந்து எவ்வளவு எடுக்கலாங்க? 16%ல நம்ம கலந்துக்கிட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன தகுதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள்ங்க. நம்ம கீழே ஒரு டைரக்டர் இருந்தா அவர் குவாலிஃபைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 2000 பி பண்ணணும். சொன்னா இல்லைங்களா? அதுவே சில்வரா இருந்தா 1800 பி பண்ணிருப்பார் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு. அதுவே அவர் கீழே ஒரு டைரக்டர் இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் குவாலிஃபைட் பண்றதுக்கு அவர் ஒரு 1800 பண்ணுவாரா? அவர் கீழே இன்னொரு டைரக்டர் இருந்தா அவர் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாரு? 2000 பண்ணுவாரா? அவர் கீழே இன்னொரு டைரக்டர் இருந்தா ஒரு 4 டைரக்டர் கீழே வந்துட்டாங்கனாவே அவங்க உங்க குவாலிஃபைட பார்த்தனா எத்தனை பாருங்க. அப்ராக்சிமேட்லி கணக்காக 2000 பி வச்சுங்களேன். 4 டைரக்டர் இருக்காங்க உங்களுக்கு கீழே. 2 2 2 2 4 2 8000 பி ஆச்சு. அவங்க 8000 பிவி எல்ஓபி வாங்குறது கேட்கல. 5625 பிவி பண்ணுனாவே நீங்க எல்ஓபி லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ் எடுக்கிறதுக்கு தகுதியானவர் இருக்காங்க. இந்த போனஸ் எப்படி கொடுக்குறாங்க? கம்பெனியோட மந்த்லி பிவில இருந்து 16% எடுத்து டோட்டல் எல்ஓபி எனர்ஜி யாரெல்லாம் 5625 5625 பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பிவியை கலெக்ட் பண்ணி வகுத்தா ஒரு பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த பாயிண்ட் வேல்யூ வச்சுதான் நமக்கு தராங்க. இன்னைக்கு பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு வந்திருக்குது? ₹2.78 வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இருக்கிறதுலயே போனஸ் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரே போனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ். அடுத்த நண்பர்களை வாழ வைப்பதன் மூலியமா லீடரா உருவாக்குவதன் மூலியமா கிடைக்கக்கூடிய போனஸ் தான் அதிகமா இருக்கு. அதனால நாம என்ன பண்ணலாம்? அடுத்த நண்பர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தோம்னாவே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு நமக்குள்ள வந்து. ஓகேங்களா? அதை நீங்க நல்லா தெளிவா பாருங்க. இந்த ஸ்டார்ட்டை பாத்தீங்கன்னா புரியும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ் எ சில்வர் டைரக்டர்ல ஸ்டார்ட் ஆகி டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ் 16%. நீங்க ஒரு சில்வர் டைரக்டர்ல குவாலிஃபைட் ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 1+1 அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுவே நீங்க கோல்ட் டைரக்டர் இருந்தா 1+2 லெவல் கொடுப்பாங்க. அதுவே ஸ்டார் டைரக்டர் இருந்தா 1+3 லெவல் கொடுப்பாங்க. அதே டைமண்ட் டைரக்டர் இருந்தா 1+4 லெவல் கொடுக்குறாங்க. அதுவே கிரவுண்ட் டைரக்டர் இருந்தா 1+5 லெவல் கொடுக்குறாங்க. அதுவே யூசிடியா இருந்தா 1+6 லெவல் கொடுக்குறாங்க. அதுவே டிசிடியா இருந்தா 1+7 லெவல் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கு. 8 லெவல் 9 லெவலுக்கு டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் போகும். இது எப்படி கொடுக்குறாங்க? ரோல் அப் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொடுக்குறாங்க. ரோல் அப்னா என்னங்க? கம்பர்ஸ் மெத்தட்னா மேல குவாலிஃபைட் ஆயிரம் இருந்து கீழே குவாலிஃபைட் ஆயிரம் வரைக்கும் அப்படியே பேக் பண்ணி கொடுக்கறது பேர் கம்பர்ஸ். ஆனா லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ் அப்படின்னா கீழ இருந்து பார்ப்பாங்க. கீழே யார் 5625 பிவி நம்ம கீழே. நம்ம வந்து இப்போ ஒரு கோல்டு டைரக்டர்னா நம்ம கீழே 2 டைரக்டர் இருப்பார் இல்லையா? 2 லெவல் கிடைக்கும் இல்லையா? 1+2னா மொத்தம் 3 டைரக்டர் வந்து நமக்கு எல்ஓபி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 லெவல் பார்ப்பாங்க. அந்த 3 லெவல்ல எந்த இடத்துல இருந்து 5525 ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்து அது வரைக்கும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 2வது லெவல், அதுக்கப்புறம் நம்ம டாப் லெவல் வரைக்கும் வந்து இப்படி 3 லெவலா பிரிப்பாங்க. இந்த பிரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இப்பதான் இந்த போனஸ்ல இப்படி கொடுக்க முடியுது, எப்படி இதை கொடுக்கறதுக்கு மனசு வருது அப்படின்னு கூட நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு பிவி கூட யாருக்குமே சேதாரமாகாம அழகா எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான போனஸ், அற்புதமான கம்பெனி. அதுதான் அருமையான ஒரு லீடர்ஷிப் போனஸ் வச்சுங்களேன். சோ இப்படி எல்லா லெவலுக்கும் ரோல் அப் சிஸ்டத்துல நம்ம வாங்க முடியும். சரி, எல்ஓபி எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறது அடுத்ததா பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண 5% கொடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிள் ஆஸ் ஏ சில்வர் டைரக்டர் இருந்து அந்த எபோ எல்லாமே வாங்கலாம். இது கம்பெனியோட டோட்டல் மந்த்லி பிவில இருந்து டோட்டல் டிராவல் பண்ணி கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், சில்வர் டைரக்டர் எலிஜிபிள் ஆனாவே எல்லாருமே எலிஜிபிள். கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிள் என்னங்க? ஆஸ் ஏ சில்வர் டைரக்டரோட எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்க டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டருமே இது கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னங்க? ஒரு டிராவல் பண்ணி வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் போயிட்டு வந்தாட்டி கண்டிப்பா கார் வேணும் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் உருவாக்கின சில்வர் டைரக்டர், அதுவே வேறொரு லைன்ல 700 டைரக்டர் உருவாக்கின உங்களோட பேர்
கோல்டு டைரக்டர். அதுவே வேற ஒரு இன்னொரு லைன்ல இன்னொரு டைரக்டர் உருவாக்குனா உங்களுக்கு பேர் ஆஸ் எ ஸ்டார் டைரக்டர். இந்த ஸ்டார் டைரக்டர் உங்களுக்கு கீழே 3 டைரக்டர் இருப்பாங்க. இந்த ஸ்டார் டைரக்டர் லெவல்ல உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கம்பெனில இருந்து கார்பெட் ரிலீஸ் பண்றாங்க. எவ்வளவு சார் ரிலீஸ் பண்றாங்க? 5%. அதாவது மாசம் மாசம் நடக்கக்கூடிய கம்பெனியோட மந்த்லி பிவிய 5% வெளியெடுத்து டோட்டல் எத்தனை பேர் கார்பெட் அச்சீவர்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்டார் அண்ட் அபோவ் தானே கார்பெட் அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி டோட்டல் பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கு 42 பைசா வரும். ஓகேங்களா, இந்த மாசம் 42 பைசா வந்திருக்குது. ஓகேங்களா, கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கார்பெட் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாங்க? லைஃப் பூரா கொடுக்குறாங்க சார். இதுக்கு முடிவே கிடையாது. ஓகேவா, ஒரு 1000 ரூபாயில இருந்து 80,000 வரைக்கும் உங்களோட லைஃப் பூரா கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டார் டைரக்டர் ஒரு முறை குவாலிஃபைட் பண்ணதுமே அதுவே தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் குவாலிஃபைட் பண்ண பின்னாடி 4வது மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கார்பெட் ரிலீஸ் ஆயிடும். சார் நான் ஸ்டார் முடிச்சா தான் கார்பெட் கிடைக்குமா? ஆமா, அப்படிதான் கிடைக்கும். அப்ப மாசம் மாசம் நான் ஸ்டார் முடிக்கணுமா? ஒருவேளை நான் ஸ்டார் முடிச்சுட்டு அடுத்த மாசம் கோல்டு தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு கார்பெட் வருமா வராதுன்னா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பர்மனன்ட் லெவல்ல இருந்து கீழ் லெவல் வந்தாலும் போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? நீங்க ஸ்டார் முடிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்த மாசம் அதுக்கு 3 மாசம் தொடர்ந்து முடிச்சுட்டு கார்பெட்டுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. 4வது மாசம் நீங்க எலிஜிபிள் ஆகும்போது ஸ்டாரே முடிச்சிருக்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை கோல்டு முடிச்சிருக்கலாம், ஒருவேளை சில்வர் முடிச்சிருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்க வந்து கிரவுண்டே கூட முடிச்சிருக்கலாம். எந்த லெவல் போனாலும் கார்பன் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த பாயிண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாயில இருந்து 80,000 வரைக்கும் மாசம் மாசம் வாங்க தகுதியை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்படி கார் வாங்கி உங்களுக்கு தேவையான கார்களை வாங்கி அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப கார் வாங்கிட்டீங்க, ஃபாரின் போயிட்டு வந்தீங்க, பணம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கிறீங்க. அப்ப குடியிருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வீடு வேணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, 3 பேருக்கு உருவாக்குன நீங்க 4வது ஒரு நபர் உருவாக்குனா 4 லைன்ல இருந்துமே உங்களுக்கு இந்த கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், டிராவல் ஃபண்ட் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 6 லைன் உருவாக்கிட்டீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட் எலிஜிபிள் ஆயிரும். அந்த நிலைக்கு பேரு ஆஸ் எ கிரவுண்ட் டைரக்டர். இந்த கிரவுண்ட் டைரக்டர் நீங்க உருவாக்குனதுமே 3% உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குங்க, உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்க, கம்பெனியோட டோட்டல் மந்த்லி பிவியை 3% எடுத்து எத்தனை பேர் ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவர் அந்த மாசத்துல இருக்காங்களோ அவங்களோட பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்மளோட பாயிண்ட் வேல்யூ வச்சு பெருக்கி பார்த்தாங்கன்னா நமக்கு ஹவுஸ் ஃபண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா, அந்த நிலையில நம்ம கிரவுண்ட் டைரக்டர் இருக்கணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. 3 மாதம் இந்த 6 நண்பர்களையும் குவாலிஃபைட் ஆக்கி நீங்க கிரவுண்ட் தொடர்ச்சியா குவாலிஃபைட் பண்ணிட்டீங்கன்னா 4வது மாசத்துல இருந்து உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட் உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு கிடைக்குது, 1000 ரூபாயில இருந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஹவுஸ் ஃபண்ட் மட்டும் வாங்கலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு நினைச்சு பாருங்க. 1000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஹவுஸ் ஃபண்ட் மட்டுமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்னா கால்குலேட் அப்படியே பண்ணுங்க. 12 மாசத்துக்கு 12 லட்சம் தொடர்ந்து இப்படி வாங்குறதா வச்சுட்டா கூட, இதுவே ஒரு 10 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணி வச்சுங்களேன், எவ்வளவு ஆச்சு, 1,20,00,000. அப்ப உங்களோட வீடு அரண்மனை மாதிரி கட்டலாமா கட்ட முடியாது, நினைச்சு பாருங்க நண்பர்களே. அப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த கம்பெனிக்குள்ள வந்தா வீடு கிடைக்குது, கார் கிடைக்குது, பணம் கிடைக்குது, ஃபாரின் டூர் கிடைக்குது. இதை விட எந்த வேலைக்கு போனாலும் எதை நோக்கி நீங்க பண்றீங்க, இந்த 4 தேவை தானே பண்றீங்க. இது மட்டும் இல்லாம உலகத்துல யாருனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை கம்பெனி கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு தான் ஆரோக்கியம். சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா பிபி வராது, சுகர் வராது, முட்டிவலி வராது, அல்சர் வராது, குழந்தையின்மை இருக்காது, கர்ப்பப்பை பிரச்சனை வராது. இப்படி அடுக்கி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, வாழ்க்கையில ஆரோக்கியம் பிளஸ் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா தட் இஸ் வெஸ்டேஜ். அதுல ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஜாயின் பண்ணலாம். மற்ற நண்பர்களையும் வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொழில் இருக்குன்னா தட் இஸ் வெஸ்டேஜ்ங்க. ஓகேங்களா, சரி, இப்படி எல்லாம் நீங்க கிரவுண்ட் முடிச்சிருங்க. ஓகேங்களா, கிரவுண்ட் முடிச்ச முன்னாடி நமக்கு என்ன பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் பொறுமையா பார்க்கலாமா? ஓகே சார், இப்ப கிரவுண்ட் முடிச்சிட்டீங்க, கமிஷன் கால்குலேஷன் என்ன வரும் அப்படிங்கறத பொறுமையா பாருங்களேன். as a கிரவுண்ட் டைரக்டர் ஒரு லெக்ல ஆக்டிவா இருக்குது, எல்லா லெக்குமே ஆக்டிவ்ல இருக்குது. ஆனா வெறும் 2000 வியூ தான் சார் பண்றாங்க. ரொம்ப நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வெறும் 2000 வியூ தான் நடக்குது. அப்படி நடந்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த படத்தை தெளிவா பாருங்க. இந்த படத்தை தெளிவா பாருங்க. ஒரு லெக்ல 2001 பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவர் ஆக்சுவலி கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அப்ப 6 லெக் அவருக்கு இருக்கும். 6 லெக்ல ஒரு லெக்ல எவ்வளவு பிவி மட்டும் போயிருக்குது, வெறும் 2000 பாயிண்ட் வேல்யூ தான் போயிருக்குது. 2001 × 18 × 5% அவருக்கு வருமா, என்ன வரும், எல்ஓபிக்கு நம்ம கால்குலேஷன் பார்க்கிறோம்.
ஓகேங்களா? அப்ப 5% அவருக்கு ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து கிடைக்கும். 5% எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ கிடைக்குதுங்க? 1800 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப கிரவுண்ட் முடிச்சவருக்கு என்னெல்லாம் வரணும்? ஒன்னு வந்து பிசினஸ் பில்டிங் போனஸ் வரணும். ரெண்டாவது வந்து டிராவல் ஃபண்ட் வரணும். மூணாவது வந்து கார் ஃபண்ட் வரணும். நாலாவது வந்து ஹவுஸ் ஃபண்ட் வரணும். ஓகேங்களா? ஒரே ஒரு போனஸ் தவிர மீதி 4 வகையான போனஸ் அவருக்கு கிடைக்கும் ராயல்டில. அப்ப இந்த 4 போனஸ் கூட்டினீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட 1800 பாயிண்டால வச்சு பெருக்கினீங்கன்னா 3762 ரூபாய் தான் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குது ஒரு லெக்குக்கு? 3762 ரூபாய் தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 6 லெக்கு கூட்டினீங்கன்னா என்னாச்சு? 6 லெக்கு கூட்டினீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 3762 இன்டு 6ஆல பெருக்கினீங்கன்னா என்ன அமௌண்டோ அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப கிரவுண்ட் டைரக்டர் வெறும் 6 பேர்த்தையும் வச்சு கீழே 2001 பாயிண்ட் வேல்யூ மட்டும் பண்ணுனா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுங்க? அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுங்க? ஒரு லெக்குக்கு 3762 ரூபாய். அதை 6ஆல பெருக்கினீங்கன்னா 6 லெக்ல இருந்து அவருக்கு இவ்வளவுதான் பணம் வரும். அப்போ இத பண்ணலாமா அப்படின்னு யோசிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்ப இதுல ஒரே ஒரு பிசினஸ் போனஸ் வரல. என்ன வரல? எல்ஓபிக்காக பார்த்து கணக்கு பார்த்துட்டு ஆனா எல்ஓபி வரவே இல்லை. ஒருவேளை எல்ஓபி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6 லெக் ஆக்டிவா இருக்கு சார். ஆனா அந்த 6 லெக் ஆக்டிவ்ல ஒவ்வொரு லெக்லயும் இவ்வளவுதான் பிவி நடக்குது. எவ்வளவு நடக்குது? 5625 பாயிண்ட் வேல்யூ தான் நடக்கதா வச்சுக்கலாம். எவ்வளவு நடக்குதுங்க? 5625 பாயிண்ட் வேல்யூ ஒரு லெக்ல மட்டும் நடக்கதா வச்சுக்கலாம். அப்ப அந்த ஒரு லெக்ல இருந்து எவ்வளவு கமிஷன் வரும்? 5625 இன்டு 18 இன்டு 5% எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது? 5062 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இப்ப என்னெல்லாம் போனஸ் கிடைக்கும்? பிசினஸ் பில்டிங் போனஸ் கிடைக்குது, எல்ஓபி லீடர்ஷிப் ஹோல்டிங் போனஸ் கிடைக்குது, டிராவல் ஃபண்ட் கிடைக்குது, கார் ஃபண்ட் கிடைக்குது, ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்குது. இப்படி 5 வகையான போனஸ் நமக்கு கிடைக்குது. இந்த 5 வகையான போனஸ் கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 4 ரூபாய் 87 பைசா. அப்போ ஒரு லெக்குக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க? 24,651 ரூபாய். சார் நினைச்சு பாருங்க. அதாவது 2001 பிவி பண்றதுக்கு பதிலாக 5625 பிவியா ஒரு லெக்க மாத்தணும். கஷ்டப்பட்டோம். உடனே என்ன கிடைச்சிருச்சு? ஒரு லெக்குக்கு அதுல கிடைச்சது எவ்வளவு கிடைச்சது? வெறும் கம்மியான அமௌண்ட் பார்த்தோம். இப்போ ஒரு லெக்குக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? 24,651 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளவு கிடைக்குதுங்க? 24,651 ரூபாய். அப்ப 6 லெக் இருக்கா? 24,651 இன்டு 6ஆல பெருக்கினீங்கன்னா அப்ப உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரும்? நினைச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி 25,000 வச்சுட்டா கூட 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்போ பணம் சம்பாதிக்க தான் நமக்கு வந்திருக்குமே தவிர வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம வரவே இல்லை. அப்ப நம்ம புத்திசாலியா இருந்தா எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ பண்ணணும்? 5625 வியூ பண்றதுக்கு பொசிஷன் அந்த பொசிஷன்ல இருக்கணும். அதை பண்ணுனா உங்களை எப்படி வச்சு பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். யோசிச்சுதான் அவங்களுக்கு இந்த பிளான புரிய வச்சு பண்ணாதான் ஒரு லெக்குக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அப்ப 6 லெக்கையும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்க போகுது? 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு கிரவுண்டா இருந்தா. சரி சார், நான் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல கோடீஸ்வரன் ஆகிறத அங்க வந்திருக்கேன், சாதாரணமா நான் வரல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்த ஸ்லைட பாருங்க. 5,625 ரூபாய் எடுத்துக்கலாமா? அன்லிமிட்டட் தானே. நமக்கு இவ்வளவு பி பண்ணா தான் கமிஷன் தரணும் ஏதாவது கம்பெனி சொல்லியிருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ பண்ணாலும் அதுக்குண்டான கமிஷன் நம்மளை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ 5,625க்கு பதிலா ஒரு லெக்ல 10,000 பாயிண்ட் வேல்யூ நடக்கிறதா வச்சுங்க. எவ்வளவுங்க? 10,000 பாயிண்ட் வேல்யூ நடக்கிறது. அப்போ 6 லெக்லையும் சேர்த்து 60,000 பாயிண்ட் வேல்யூ தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு லெக்குக்கு என்ன கமிஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 இன்டு 18 இன்டு 5% 9,000 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். எவ்வளவு கிடைக்குதுங்க? 9,000 பாயிண்ட் வேல்யூஸ் கிடைக்குது. அப்ப நமக்கு என்னென்ன போனஸ் கிடைக்கும்? பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் ஹோல்டிங் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் எல்லாம் கிடைக்குங்களா? அப்ப டோட்டல் 4 ரூபாய் 87 பைசா கிடைக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு. அப்போ டோட்டல் பாயிண்ட்டுக்கு 9,000 பாயிண்ட் எவ்வளவு கிடைச்சிக்குது? 43,830 ரூபாய் கிடைக்குது சார். ஒரு லெக்குக்கு 43,830 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவன் எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ போயிருக்கணும்? 10,000 பாயிண்ட் வேல்யூ போயிருந்தா கிடைக்கும். அப்ப 6 லெக் கிடைக்கணும் இல்லையா? அப்ப 6 இன்டு 43,830 பெருக்கினீங்கன்னா 2 லட்சம் சில்லற வந்துருமா? ஓகேங்களா? அப்போ நாம சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்போ ஒரு லெக்ல இவ்வளவுதான் பாயிண்ட் இருந்தா போதும்னு நம்ம நிறுத்தி வச்சு அடுத்த மாசத்துக்கு மாத்தலாமா? மாத்தக்கூடாது. இந்த மாசத்துல எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் 10,000, 10, 11,000, 12,000, 13,000 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அடுத்த மாசம் பிசினஸ் அடுத்த மாசம் வரும். அதை நிறுத்தி வச்சீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது. நாம வந்திருக்கிறது மணி ஏர்ன் பண்ண. புரியுதுங்களா? அப்போ ஒரு லெக்ல 43,000 சம்பாதிக்கணும் என்ன பண்ணுங்க? 10,000 பாயிண்ட் வேல்யூ தாண்டணும். ஓகேங்களா? ஓகே சார், நீங்க ஸ்டார் டைரக்டர்
கிரவுண்ட்ல இருந்து அப்படியே சரி கீழே நான் ஒரு ஸ்டார் டைரக்டர் தான் முடிச்சிருக்கேன், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ அதுக்கும் பாருங்க 3 லெக் இருக்கணும். 3 லெக்லயும் 2001 பாயிண்ட் வேல்யூ பண்ணிருக்குது. சைடு வேல்யூ 1001 பாயிண்ட் வேல்யூ பண்ணிருக்குது. சைடு வேல்யூ எவ்வளவு பண்ணிருக்கீங்க? ஒரு ஸ்டார் டைரக்டர்னா 1001. குரூப் பிவில எவ்வளவு நடந்திருக்கு? 2001. ஓகேங்களா? அப்ப பிகமே நீங்க ஸ்டார் டைரக்டர். நார்மலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்கலி. 1001 இன்டு 18 இன்டு 6%. பர்சனலா வரக்கூடியதுக்கும் சைடு வேல்யூக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருங்க? 6% கிடைக்கும். இந்த 3க்கு 6003 பாயிண்ட் வேல்யூக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5% எவ்வளவு கிடைக்கும்? டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு? 6485 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ இதுக்கு என்னென்ன போனஸ் கிடைக்கும்? இங்க பிசினஸ் பில்டிங் போனஸ் கிடைக்குது, டிராவல் ஃபண்ட் கிடைக்குது, கார் ஃபண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க கவுஸ் ஃபண்ட் வராது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர் ஸ்டார்ட் எடுத்து தான் முடிச்சிருக்காரு. கிரவுண்ட்ல இருந்து தான் கவுஸ் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இங்க இந்த ஸ்டார்ட் டைரக்ட்ல இது கிடைக்காது. அப்போ அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? ₹1.62. அப்ப எவ்வளவு ஆச்சு? ₹10,505 கிடைச்சிருக்கு. ஒரு லெக் டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு? நம்ம 3 லெக்கு சேர்ந்து ₹10,505 கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு ஸ்டார் டைரக்டர் ₹10,000 இப்படி பண்ண ஒரு ₹10,000 சம்பாதிக்கலாம். சரி நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்தோம், அவ்வளவு பண்ணலாமா? அப்ப நம்ம எல்ஓபி எடுக்கணும் இல்லைங்களா? எல்ஓபி எடுக்கணும் எவ்வளவு பாயிண்ட்? 5,625 பாயிண்ட். அப்ப 3 லெக்லயும் 5,625. நம்ம சைடு வேல்யூ 5,625. 1000க்கு பதிலா 5,625 பண்ணுனா அப்ப எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சைடு வேல்யூ கிடைச்சதுக்கு 5%. ஓகேங்களா? அதுவே பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 6,025 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க? 73,960 பிளஸ் 9,841. டோட்டலா பாருங்க ₹83,802 ஒரு ஸ்டார் டைரக்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. நினைச்சு பாருங்க. 2000 ஒரு பாயிண்ட் வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? ₹10,505 தான் டோட்டலாவே கிடைச்சது. அதுவே 5,625 பியா மாறிச்சுன்னா உங்களோட டோட்டல் அந்த மாசம் கமிஷன் எவ்வளவுங்க? ஒரு ஸ்டார் டைரக்டருக்கு ₹83,802 கிடைச்சிருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம். பிவி மினிமத்தோட அதோட இன்டெக்ஸோட நிறுத்தக்கூடாது. அது மேல எவ்வளவு போகுமோ அவ்வளவு தூரம் போகணும் இல்லைங்களா? அப்ப 5,625ங்கிறது எல்ஓபி எடுக்குக்கான இண்டெக்ஸ். அதோட நிறுத்த முடியுமா? நிறுத்தக்கூடாது. அப்போ அந்த இடத்துல 10,000 பாயிண்ட் வேல்யூ பண்ணுனா ஒரு ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிறவரு 10,000 பாயிண்ட் வேல்யூ அவரோட டீமை பண்ண வச்சுட்டு அவரோட சைட் வேல்யூ 5,625 அப்படி இருந்தா கூட போதும். அப்படி முடிக்கிறவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அவரு ஒரு ஸ்டார் டைரக்டரா இருந்தாருன்னா டோட்டல் எவ்வளவு வாங்குறாரு? 1,41,331 50 பைசா கிடைக்கும். நினைச்சு பாருங்க நண்பர்களே. அப்போ நமக்கு கீழே எவ்வளவு பாயிண்ட் வேல்யூஸ் போகுதோ அன்லிமிட்டட் பாயிண்ட் வேல்யூஸ் போக போக அதுக்கு உண்டான கமிஷனும் ரைஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா அப்ப நாம சம்பாதிக்க வந்திருக்க நண்பர்களே அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ பண்ண முடியுமா அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ள அந்த பாயிண்ட் வேல்யூ கொடுத்து நம்ம நிறைய சம்பாதிக்கிறது தான் பார்க்கணும். எப்பவுமே கம்பெனி சொல்லியிருக்கக்கூடிய 2001 பிவி, 5,625 பிவி, சைடு வேல்யூ 1,801, 1,501, 1,001, 501 பண்ணிட்டு இருக்க கூடாது. சைடு வேல்யூ எடுத்தா 5,625 பிவி போயிடணும். ஏன்னா எல்ஓபி எடுத்தா எல்ஓபி அப்ளைன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது சைடு வேல்யூ தெரிந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே வராது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா மினிமம் கேரண்டிங்கிறது அப்ளைன்னு கொடுத்தே ஆகணும். அதனால சைடு வேல்யூ 5,625 பி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு அதுல இருந்து போயிடும். அப்ப நமக்கு வர வேண்டிய இந்த 10,000 பாக்குறீங்க இல்லையா? அதுல இருந்து வர வேண்டிய பாயிண்ட் வேல்யூ அத்தனையுமே நமக்கு ஈஸியா வந்துடும். அப்போ ஒரு 10,000 3 பேர்த்த பண்ண வச்சா கூட சைடு வேல்யூ 5,625 பி பண்ணி மீதி இருக்கிற டீம் வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மாதம் 1,41,331 வாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா ஏன் சார் இது மிஸ் பண்ணணும்? நினைச்சு பாருங்க. சரி ஓகே சார், அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு டைமண்ட் முடிச்சிட்டீங்க. அப்போ என்ன கிடைக்குது? எல்ஓபி 4 டெப்த் கிடைக்கும். அப்ப 4 லெவல் டெப்த் மல்டிபிள் எல்ஓபிங்க. அப்படி கிடைக்கும்போது பாருங்க நீங்க 5,625 சைடு வேல்யூ பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 4 லெக் இருக்கு. 4 லெக்லயும் 5,625 பண்ணிருக்கீங்க. ஒரு லெக் மட்டும் தாறுமாறா போகுது. அதுல வந்து என்ன கிடைக்குது? நிறைய பேர் எல்ஓபி எடுக்கிறாங்க. எல்ஓபி எடுத்தா எல்ஓபி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப மல்டிபிள் எல்ஓபி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி மல்டிபிள் எல்ஓபி கிடைக்கும் போது டோட்டல் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 20,250 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. மிடில் லெவல்ல வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குது? 9,000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அதுவே டோட்டல் எல்ஓபி 81,315 வந்திருக்குது. ஓகேங்களா? எல்ஓபி மட்டும் 81,315 இருக்குது. அது மட்டும் இல்லாம மத்த போனஸ் பாருங்க சென்ட்ரல் எல்ஓபில வந்து 1,50,375 கிடைச்சிருக்குது 27,000 பாயிண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பில்டிங் போனஸ், டிராவல் ஃபண்ட் அண்ட் கார் ஃபண்ட் எவ்வளவு வந்திருக்கீங்க? 53,946 கிடைச்சிருக்குது. இது எல்லாம் கூட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் டைரக்டர் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 2,10,321 சம்பாதிக்கலாம் சார். இந்த சார்ட் பிரகாரம் இந்த சார்ட் அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க டைமண்ட் டைரக்டர்லாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சார்ட் பிரகாரம் 4 லெவல் மட்டும் வேலை பார்த்தீங்கன்னா போதும் உங்களோட கமிஷன் எவ்வளவு வருதுங்க?
2,10,321 ரூபாய் வருது. எனக்கு பணம் இல்ல, நான் அங்க போறேன் இங்க போறேன் சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நினைச்சு பாருங்க. சோ வேலை செஞ்சா தான் சார் காசு வரும். வேலையே செய்யாம எனக்கு பணம் வரணும் அப்படின்னு கண்டிப்பா வருங்களா? சத்தியமா வராதுங்க. நண்பர்களே இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. உங்களுக்கு கீழே வர்றவங்களை எல்லாம் புரிய வச்சு அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ண வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிவி நடக்குது. இந்த பாயிண்ட் வேலி நடந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த கமிஷன் வரப்போகுது. உங்களோட கமிஷனை செக்க பார்த்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார்? அவரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவார் இல்லைங்களா? ஒரு டைமண்ட் டைரக்டர் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அப்ப கிரவுண்ட் போனா என்ன அவங்க 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களோட டீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்ட்ராங் பிசினஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்ட்ராங் பிசினஸ். இப்ப பாருங்க, இங்க மேல பாருங்க ஒரு ஸ்டீம் ஸ்ட்ரக்சரை காட்டுறேன். ஸ்ட்ராங் வித் மேல 6 பேர்த்து நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா போக 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 நாங்க உங்களுக்கு கீழே வந்தவர் 5 பேர்த்த கொடுத்திருக்காரு. அவரு கீழே வந்தவர் 4 பேர்த்த கொடுத்திருக்காரு. அவர் கீழே வந்தவர் 3 பேர்த்த கொடுத்திருக்காரு. அவர் கீழே வந்தவர் 2 பேர்த்த கொடுத்திருக்காரு. அவர் கீழே வந்தவர் ஒண்ணுமே கொடுக்கல. அவர் மட்டுமே இருக்கிறார். வீக் டெப்தா மாறிடுச்சு. ஸ்ட்ராங் வித்தும் வீக் டெப்த் இருந்தா நல்ல ஸ்ட்ரக்சரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இதுல சம்பாதிக்கிறது பெருசா வரவே வராது. சரி, அடுத்த பிக்சரை பாருங்களேன். மேல வந்து வீக் டெப்த் நீங்க ஒரு 3 பேர்த்து தான் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா கீழே போக எல்லாருமே 6 பேரா மாறுது. ஸ்ட்ராங் டெப்த்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா வித்துல நீங்க பண்ணது வீக்கா பண்ணிருக்கீங்க. இது நல்ல ஸ்ட்ரக்சரா அப்படின்னா இதுவும் நல்ல ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க. அப்ப எப்படி இருக்கணும்? வித்துல நீங்க 6 பேர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க டெப்த் போக போக ஒவ்வொரு நண்பர்களும் கம்பல்சரி 6 பேர்த்த கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே அவங்க டூப்ளிகேட் பண்ணி என்ன சொல்லிருக்காங்களோ அந்த பிசினஸ்ல அது டெப்த்லயும் இருக்கணும், வித்லயும் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க கோடீஸ்வரனா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அப்ப வித்துல 6 பேர்த்த நீங்க கொடுத்தீங்கன்னா டெப்த்லயும் எல்லாத்தையும் 6 பேர்த்த கொடுக்க வைக்கணும். எந்த இடத்துல வீக் வருதோ அந்த இடத்துல நெட்டை ஓபன் பண்ணி பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட போறாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ராங் வித் அந்த ஸ்ட்ராங் டெப்த் யாருக்கு இருக்கோ அவங்கள மிகப்பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரா இதுல மாறிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சரா அமைச்சுங்க. இப்ப பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க. வித் இஸ் இன்கம், டெப்த் இஸ் செக்யூரிட்டி. இப்ப டெப்த் வித் பத்தி பேசணும் இல்லைங்களா? இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைடை மட்டும் பாருங்க. இதை முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கீங்க. புரியுதுங்களா? லெக் மேல இருக்கிறது பூரா லெக், கீழே இருக்கிறது பூரா லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1வது லெவல், 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன் சார் ஒரு 6 பேர்த்த என்னால கொடுக்க முடியலன்னு சொல்றீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்க. நீங்க கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் லெக்ல பாருங்க 2 பேர்த்த கொடுத்திருக்காரு. வெள்ளை கலர்ல இருக்கு இல்லைங்களா? 2 பேர்த்த கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து 2 பேர்த்த கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? செகண்ட் லெவல்ல 4 பேர் வராங்க. அந்த 4 பேரும் சேர்ந்து இல்லைங்களா? 4 பேர் வராங்க. 4 பேர் சேர்ந்து 2 பேர்த்த கொடுத்தாங்கன்னா 3வது லெவல்ல 8 பேர் வராங்க. 3 பேர் அந்த 8 பேர் சேர்ந்து 2 பேர்த்து கொடுத்தாங்கன்னா 17 பேரா மாறுறாங்க. 16 பேர் சேர்ந்து 2 பேர்த்து கொடுத்தா 32 பேரா 5வது லெவல்ல வராங்க. ஓகேங்களா? அப்ப 2 பேர்த்து கொடுத்தா 5வது லெவல்ல வெறும் 32 பேர் தான் இருக்காங்க. இதுவே 2 பேருக்கு பதிலா 3 ஆக்குங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும் சேர்த்துங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் வந்துட்டாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து 3 பேர்த்து கொடுக்கும்போது 9 பேர் ஆச்சு. 9 பேர் சேர்ந்து 3 பேர்த்து கொடுக்கும்போது 27 ஆச்சு. 27 பேர் சேர்ந்து 3 பேர்த்து கொடுக்கும்போது 81 ஆச்சு. அதே 5வது லெவல்ல பாருங்க 81 பேர் சேர்ந்து 3 பேர்த்து கொடுக்கும்போது 243 பேர் ஆச்சு. ஐயா நினைச்சு பாருங்க, 2 பேர்த்த தான் கொடுத்திருந்தீங்க, அதுக்கு 32 பேர் தான் இருந்தாங்க. அதுவே ஒரே ஒரு லெக்க மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதிகப்படுத்தி கொடுத்தீங்க. 5வது லெவல் போகும்போது என்னாச்சு? 243 பேர் ஆச்சாங்க. சரி 3 பேர்த்துக்கு பதிலா இன்னும் ஒரே ஒருத்தர் கொடுங்க, 4ஆ மாத்துங்கன்னா 4 என்னாச்சுங்க? 2வது லெவல்ல 16 பேரா மாறுச்சு. 3வது லெவல்ல 64ஆ மாறுச்சு. 4வது லெவல்ல 256ஆ மாறுச்சு. 5வது லெவல்ல பாருங்க 1024 பேர் வந்துட்டாங்க. அப்போ அங்க என்ன பண்ணுங்க? 2 பேத்துக்கு பதிலா ஒரு 2 பேர்த்த சேர்த்து கொடுத்தோம். அதனால என்னாச்சுங்க? 5வது லெவல் போகும்போது 1024 பேர் வந்துட்டாங்க. நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அது 4வதுக்கு பதிலா ஒரு 5 பேர் சேர்த்து கொடுக்கறத வச்சுக்கலாங்களா? ஓகேங்களா? அப்படி 5 பேர்த்த நீங்க கொடுத்தீங்கன்னா 2வது லெவல்ல 25 பேர் வந்துட்டான். 3வது லெவல் 125 பேர். 4வது லெவல்ல 625. அதுவே 5வது லெவல்ல பாருங்க 3125 பேர் வந்துட்டாங்க. நினைச்சு பாருங்க. வெறும் 3 பேர்த்த தான் சார் சேர்த்து பார்த்தோம். அதே வேலை தான் பண்ணணும். 3 நண்பர்கள் தான் அதிகமா வந்தாங்க. 5 பேர் ஆனாங்க டோட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல இல்லைங்களா? அது என்னாச்சு? 5வது லெவல் போகும்போது 3125 பேர் வந்துட்டான். இதுவே நம்ம 6 ஆஃப் பவர் 6 பேர்த்த கொடுங்க 6 பேர்த்த கொடுங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்ல 6 பேர், 2வது லெவல் 36, 3வது லெவல் 216, 4வது லெவல் 1296, 5வது லெவல்ல பாருங்க
7776 பேர் ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க. அப்போ 6 பேர் ஒரு 2 பேத்துக்கு கொடுக்குற இடத்துல ஒரு 4 பேர்த்த சேர்த்து பார்த்தோம். அந்த 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். மொத்தம் 6 பேர் ஆச்சு. 6 பேர் ஆனது 5வது நாள் போகும்போது எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? 7766 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு பெரிய டெப்த் கிடைக்குது. அப்ப நம்ம 2 பேத்துக்கு கொடுக்கலாமா? 6 பேத்துக்கு கொடுக்கலாம். டிசிடட் டு யூ. ஓகேங்களா? அது 7 ஆச்சுன்னா 5வது நாள்ல 16,000 பேர் வந்துடுறாங்க. 8 ஆச்சுன்னா 32,768 பேர் வந்துடுறாங்க. நினைச்சு பாருங்க. அப்போ நம்மளோட போனஸ் செக் எந்த அளவுக்கு அதிகமாகும். அப்போ வித்துல எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ டெப்த் அந்த அளவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் வச்சுட்டு 6 பேத்த கொடுக்கறதுக்கு தயவு செய்து தயக்கப்படாதீங்க. இது நம்மளோட பிசினஸ். இது நாம சம்பாதிக்க வந்திருக்கோம். நிறைய பேர்த்த சம்பாதிக்க வைக்க வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு தேவை, நான் இதைத்தான் கொடுத்தாவேன் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி இதை கொடுக்க ஆரம்பிங்க. உங்களோட பிசினஸ் பாருங்க. இது உங்களோட அப்ளைனோட பிசினஸ் கிடையாது. இது உங்களோட பிசினஸ். உங்க வாழ்க்கையை மாத்த வந்த பிசினஸ். நீங்க கோடீஸ்வரனா மாறறதுக்கு வந்த பிசினஸ். நீங்க வாழ்க்கையில மெர்சடிஸ் பென்ஸ், ஆடி, ஜாகுவார் போற கார்கள்ல வரக்கூடிய பிசினஸ். உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி கொடுக்கக்கூடிய பிசினஸ். உங்க பையனும் பிள்ளையும் மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போய் விடக்கூடிய பிசினஸ் அப்படின்னு மட்டும் நினைங்க. அப்பதான் இந்த பிசினஸ் நீங்க ஓன் பிசினஸ் நினைச்சு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ளைன் கூட்டிட்டு வந்துட்டாரு, அப்ளைன் பிசினஸ் நான் பண்ணினா அப்ளைன் கமிஷன் போகணும் எந்த காலத்திலும் நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே வரவங்க அதே தான் நினைப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ எந்த இடத்துல 2 பேர் கொடுக்கறது 3 பேர் கொடுக்க நிறுத்தாம குறைந்தது 6 நண்பர்களை பண்ணுங்க. 6 பேருக்கு எஜுகேஷன் கொடுங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் 6 பேர் தான். 6 36 வைக்க வேண்டியது அவர் கீழே வந்தவங்க 6 பேருக்கு கொடுத்தா ஆயிடும். நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கத்து கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இது மிகப்பெரிய இந்த பொட்டான்சியல் உருவாக்கக்கூடிய ஸ்லைடு. தயவு செய்து இந்த ஸ்லைட மறந்துடாதீங்க. சரி, இப்படி கொடுத்து ஒரு கமிஷன் கால்குலேஷன் பாருங்க. நீங்க இப்படி கொடுத்து ஒரு 6 லைன் உங்களுக்கு கீழே வந்துருது. ஆஸ் ஏ கிரவுண்ட் டைரக்டர் ஆயிரவீங்க. நீங்க உங்களுக்கு கீழே தாறுமாற ஒரு லைன் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. உங்களை எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க அவங்க பாட்டுல தாறுமாறா போறாங்க. மீதி 5 லைனும் வெறும் 2100 2100 2100 2100 மட்டும் பண்றாங்க. புரியுங்களா? ஒரு லைன் மட்டும் தாறுமாறா பிச்சுட்டு போகுது. நீங்க கஷ்டப்பட்டு மீதி 5 லைனுக்கு என்ன பண்றீங்க? வெறும் 2100 மட்டும் குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 4வது லெவல்ல மட்டும் கமிஷன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 64,85,184 ரூபாய். நினைச்சு பாருங்களா? அதே பாருங்க 3வது லெவல் எவ்வளவு வருது? 216 பேர்ல இருந்து எவ்வளவு வருது? 10,80,864 ரூபாய். அதுவே 36 பேர்த்துக்கு எவ்வளவு கமிஷன் வருது? 1,80,144 ரூபாய். அதுவே 6 பேர்த்துக்கு இருந்து எவ்வளவு வரப்போகுது? 84,442 ரூபாய். உங்களுக்கு 5 லைன் ஒர்க் பண்ணவே வேண்டாம். மினிமமா ஒர்க் பண்ணட்டும். ஒரு லைன் மட்டும் மதர் லைன் சொல்லுவாங்க. எல்லாமே மதர் லைன் கிடைக்காம தான் தடுமாறிட்டு இருக்காங்க. மதர் லைன் எவ்வளவு வந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. மதர் லைன் மட்டும் உருவாக்கிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறத தடுக்கவே முடியாது. ஒரு மதர் லைன் இருந்தாவே 64 லட்சத்துக்கு மேல கிடைக்குது. டோட்டலா கூட்டுங்க. 64 10 74 75 76 கரெக்டா 80 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டான ஸ்ட்ரக்சர் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா. ஓகேங்களா? ஒரே ஒரு மதர் லைன் கிடைச்சிட்டா போதும். அதாவது டெப்த் லைன் சொல்லுவாங்க. ஈஸியா பிளான் போயிட்டு இருக்கக்கூடிய லைன். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம பண்ணுங்க. தயவு செய்து பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப மீதி லெக்குக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாவே போதும். இதுவே உங்களுக்கு 2வது லெக்கும் மதர் லைனா இருந்தா உங்களோட வருமானத்தை நினைச்சு பாருங்க. இல்ல 3வது லெக்கு உங்களுக்கு மதர் லைனா கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய வருமானம் நினைச்சு பாருங்க. 4வது லெக்கு மதர் லைனா கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய வருமானம் நினைச்சு பாருங்க. இதுவே 6 லைன் மதர் லைன் உங்களை கண்டுக்கவே இல்லை, மிகப்பெரிய பிசினஸ் போகுது, நீங்க டேட்டா மட்டும் காட்டினா போதுன்னு 6 லைன் கிடைச்சிச்சுன்னா நீங்க மாதம் மாதம் கோடி ரூபாய் அல்றதுல யாராவது தடுக்க முடியுமா? அருமையான பொட்டான்சியல் பிசினஸ். இந்த பிசினஸ் சரியான முறையில புரிஞ்சுக்கல அப்படின்னா யாருமே பண்றதுக்கு மனசே வராது. புரிஞ்சு வந்த பிசினஸ் விட்டு வெளியே போறதுக்கு மனசே வராது. 2 விதியும் இருக்கு. முதல்ல பிசினஸ் புரிய தெரியணும், பிசினஸ் கையாள தெரியணும். அதுக்கு ஒரே விஷயம், கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி கன்சியூம் பண்ணி பழகும். கன்சியூம் பண்ணாத எந்த ஒரு நபரும் இந்த பிசினஸ்ல தங்க மாட்டீங்க. ஓகேங்களா? இவ்வளவு பெரிய பொட்டான்சியல் இருக்குது, இவ்வளவு பெரிய நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது, ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்குது, கன்சிஸ்டன்சி ஆஃபர் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதனாலதான் சொல்றேன், பவர் ஆஃப் 6, பவர் ஆஃப் 6, பவர் ஆஃப் 6. 6 பேத்துக்கு கொடுங்க, 6 பேத்துக்கு கொடுங்க, 6 பேத்துக்கு கொடுங்க. ஒரு லைன் நல்ல லைன் அமைஞ்சிட்டா கூட 5 லைனை நீங்க கண்காணிச்சீங்கன்னா கூட போதும். 2000 பாயிண்ட் நடந்தாலும் ஒரு லைன் மதர்ல காஞ்சி ஒரு டெப்த் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஒரு லைன்ல மட்டும் 1 லட்சம் வியூ நடக்குது. மீதி 5 லைன்ல 2000 நடந்தா கூட ஒரு கவலையும் கிடையாது. உங்களோட மாத வருமானம் குறைந்தது 10 லட்சத்தை தாண்டி. எவ்வளவு பெரிய வாய்ப்பு.
மிஸ் பண்ணலாங்களா? நீங்க பர்சனல் பி வெறும் 40 பாயிண்ட் வேல்யூ பண்ணியிருந்தா போதும். சோ இந்த பிளான் வந்து மிகப்பெரிய ஆத்ம நிர்பர் பிளான். புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதை வந்து பண்ணாம இருக்கீங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களோட சக்தி உங்களுக்கே என்ன தெரியலன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் சொல்றேன் பவர் ஆஃப் 6 பவர் ஆஃப் 6 மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். 6 சிம்பிள் டிப்ஸ் டு சக்சஸ். ஒரு 6 வழிகளை ஈஸியா கடைபிடிங்க. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு 5 பீப்புள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி வச்சுக்கங்க. இந்த ப்ராடக்ட் புது புது ப்ராடக்ட்லாம் வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்றதுக்கு அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டரே ஆக்க வேண்டாம். 5 கஸ்டமர் வச்சுக்கோங்க நம்மளை சுத்தி. ஓகேங்களா? கம்பல்சரி நீங்க வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் டீமும் 12ஆம் தேதிக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி வாங்கியே தீர்ன்ற கட்டாயத்துக்கு கொண்டு வாங்க. அப்பதான் இந்த பிசினஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் போகும். ஓகேங்களா? இந்த 6 people want to the one same. நீங்க என்ன பண்றீங்களோ உங்களை பார்த்து தான் அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க தப்பு பண்ணாங்க அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. நீங்க ரைட்டா நினைச்சீங்கன்னா அவங்களும் ரைட்டா பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்களோ அதுதான் அங்க வேலை. இதுதான் 6 வகையான சக்சஸ் கொண்டான விஷயங்கள். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டிய அடுத்த விஷயம், ஒருவேளை நீங்க 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 100 பாயிண்ட் வேல்யூ உங்க டீம்ல எல்லாமே நடந்தா, இப்படி ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருந்தா, நீங்க 6 பேர்த்த கொடுக்குறீங்க. 6 பேர் பான்ஸ் என்ன ஆகும்? 36 மாறும். 36 6 பேர் கொடுக்கும்போது 216 மாறும். 216 பேர் 6 பேர் கொடுக்கும்போது 1296. உங்களோட டீம் ஸ்ட்ரக்சர் 1755 பேர் 55 பேர் இருந்தாங்கடா. அவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்சி மட்டுமே பண்றாங்க. 100 பிவி அவங்க வீட்டுக்கு தேவையானதை பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் என்ன தெரியுங்களா? 6,59,000 ரூபாய் கிடைக்குது பர் மந்த். நினைச்சு பாருங்க நண்பர்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணலாமா? நினைச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான பிசினஸ்ங்க. சோ இதுல இருக்கக்கூடிய பொட்டன்சியல் வேற எதுலயுமே இருக்காது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறது மூலியமா 6,59,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு இருக்குதுன்னா ஏன் சார் இந்த பிசினஸ் பண்ண? ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு எரிய வாய்ப்புள்ள அற்புதமான பொட்டன்சியல். தயவு செய்து போக்கஸ் பண்ணுங்க. 100 பாயிண்ட் வேலைக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. புரியலைன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு உலகத்துல பணம் வேண்டாம்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே மணி சம்பாதிக்காகத்தான் ஏதாவது ஒரு பிசினஸை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? கோ டு தி மில்லியனர். ஓகேங்களா? பாருங்க, வாரன் பஃபெட் இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு. இவ்வளவு போல நீங்க உருவாகணும். கோ தி கிரவுண்ட் அண்ட் மல்டி மில்லியனரா மாறுங்க. ஓகேங்களா? ஒரு கிரவுண்ட் அடிச்சாவே போதும். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மில்லியனரா மாறுறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. வாரன் பஃபெட்டை பாருங்க, பில்கேட்ஸை பாருங்க. எல்லாருமே சாதாரண பீப்புள் தான். சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க தான். அவங்க எல்லாம் இன்னைக்கு சாதிக்கும் போது ஏன் நாம சாதிக்கக்கூடாது? நமக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு. சாதனை பண்றதுக்கு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் சார் அதை மிஸ் பண்ணணும்? மிஸ் பண்ணாம 100 பிவி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அழகா நீங்க மிகப்பெரிய வாய்ப்புகள் போயிடலாம். இப்படி எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்றதுனாலதான் போன மாசம் ஆர்எஸ் ராஜன் பாருங்க 23,95,855 ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நினைச்சு பாருங்க. 23,95,855 ரூபாய். பவுல்ராஜ் பாருங்க 11,25,258 ரூபாய். நினைச்சு பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க. சோ 7,91,587 ரூபாய். சாதாரண ஒரு பெயிண்டரா இருந்த சதீஷ்குமார் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. மாதம் 7 லட்சம் 8 லட்சம் ஏர்ன் பண்றாரு. அதே பாருங்க கிருஷ்ணகுமார் ஒரு 12,000 சம்பளத்துக்கு மைக்ரோ பைனான்ஸ்ல வேலைக்கு இருந்தவர். இன்னைக்கு அவரோட மாத வருமானம் 7,73,573 ரூபாய். சோ இப்படி ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் அமைச்சதுனாலதான் கிடைக்குது. நினைச்சு பாருங்க. இவங்க யாருமே இப்ப ஆரம்பத்துல கோடீஸ்வரன் கிடையாது. புரியுதுங்களா? ஆரம்பத்துல கோடீஸ்வரர்கள் யாருமே கிடையாது. சோ சாதாரண ஒரு சரவணன் பல விஷயங்களை போராடி இன்னைக்கு 4,23,311 ரூபாய் போன வாட்ச் வச்சு நினைச்சு பாருங்க. சோ அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. சோ ஒரு ஹோம் மேக்கர் ஒரு 2010ல இருந்து 2020 வரைக்கும் அவங்களோட கிராண்ட் டோட்டல் என்னன்னு பாருங்க. ஒரு விக்டோரியா செல்வி ஒரு ஹோம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வீட்டை பாதுகாக்க வந்த ஒரு பெண்மணி. அவங்க இந்த பிசினஸ் எடுத்ததுனால இன்னைக்கு அவங்களோட 2010ல இருந்து 2020க்குள்ள 10 வருஷத்துக்குள்ள அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் பாருங்க 3,22,39,824 ரூபாய். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல வந்த ஒரு லேடி 10 வருஷத்துல 3,22,39,824 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு சம்பாரிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னா அப்ப நாம யாரு? சம்பாதிக்கணுமா வேண்டாமா? ஒரு ஹோம் மேக்கர் சம்பாரிச்சு காட்டுறாங்கன்னா நாம ஏன் சம்பாதிக்க கூடாது? நினைச்சு பாருங்க நண்பர்கள். சாதாரண வெற்றி அல்ல இது. சரித்திரம் படிக்கக்கூடிய வெற்றி. சாதாரண இடத்துல இல்ல, நீங்க சரித்திரம் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. சோ அதை உணருங்க. உங்களை நீங்க முதல்ல உணருங்க. அதான் பாலிசார் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிலீவ் யுவர் ஃபர்ஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க உணர்ந்தாவே அதுதான் சீக்ரெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வழின்னு சொல்றாங்க. சீக்ரெட்டோட ஃபர்ஸ்ட் என்னங்க? ஃபர்ஸ்ட் சக்சஸ்க்கு சீக்ரெட் என்னங்க? நீங்க முதல்ல உங்களை உணர்ந்தாவே மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாசம் ஆஃபர் பாத்தீங்கன்னா லக்கி ட்ராக் கொடுத்துருக்கு. ஒன்லி 33 பாயிண்ட் வேல்யூ
2ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு 1 கிராம் கோல்டு, செகண்ட் 1/2 கிராம் கோல்டு ஒரு நபருக்கு, தேர்ட் 1/4 கிராம் கோல்டு ஒரு நபருக்கு, ஃபோர்த் 10 கிராம் சில்வர் ஒரு நபருக்கு, ஃபிஃப்த் 5 கிராம் சில்வர் ஒரு நபருக்கு. ஓகேங்களா? இவங்க எலிஜிபிள் என்ன பண்ணணும்? 33 பாயிண்ட் மீறி போனா 1100 ரூபாயில இருந்து 1200 ரூபாய். உங்க டீம்ல இருக்கவங்க இத வாங்க முடியாதா சார்? இவங்கள வாங்க வச்சா அவங்கள குழு லக்கி டிரா குழுக்கள் மூலியமா குலுக்கி எடுக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருது? ஆஸ் எ லீடராக நம்மளோட கடமை. நம்ம கீழே இந்த மாசம் ஒரு டிசிஷன் எடுங்க. 20ஆம் தேதி வர்றதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் எனக்கு கீழே வரக்கூடிய 6 பேருக்கு கீழே யாருமே வாங்காம இருக்கக்கூடாது. 00 செல்ஃப் பிவி காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருங்க. உங்களுக்கு கீழே வர 6 பேர்த்த மட்டும் நீங்க பண்ணுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு கீழே வரக்கூடிய 6 பேர்த்த மட்டும் அவரை பண்ண வைங்க. எந்த 00 வரக்கூடாது. வெறும் 33 பாயிண்ட் ஏதாவது பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எடுத்து சொன்னாதான் அவங்க செய்வாங்க. இதை செஞ்சாவே லக்கி டிராவில கலந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏன் சார் அதை பண்ணக்கூடாது? நினைச்சு பாருங்க. அற்புதமான ஒரு வாய்ப்பு. மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கு. இந்த வெற்றி வாய்ப்பை கடைபிடிச்சு இந்த கோல்டு ப்ரோக்ராம்ல நீங்க அட்டன் பண்ணி மிகப்பெரிய வாய்ப்பை பெற்று பலம் பெற்று மிகப்பெரிய லெவல்ல வரும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஆல் சக்சஸ். கோ டு த டாப் லெவல். விஷ் யூ வெல். எல்லாமே கிரவுண்ட் அடிங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சக்சஸ் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். Thank you. Excellent performance. Excellent, energetic performance. Thank you very much. So, Srinivasan sir. Thank you, sir. Very sir, good morning. Amazing. Good morning. Amazing. இந்த மாதிரி வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் யாரு மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்க கோடீஸ்வரர்கள் தான். கோடீஸ்வரர்கள் தான். எல்லாம் யூஸ்ஃபுல்லான மீட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களோட ஆதரவு இன்னும் இருந்தால் தமிழ் மணிகண்டன் சார் ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு பொழிவு. அப்படியே ஐப்பசி அடைமழைம்பாங்க. அது புரட்டாசி இறுதியிலேயே ஒரு வெஸ்டேஜுக்கு ஒரு மாமழையா பொழிவா கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப இந்த அமர்வு மிக தெளிவா இருந்தது. அதாவது மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரங்களோட மிக அழகான ஒரு வெளிப்பாட்டுத்துவத்தோட அற்புதமா ஆழமா பசுமரத்தாணி போல பதியக்கூடிய பக்குவம் நிறைந்த ஒரு அமர்வா இந்த அமர்வு அமைந்தது. எனக்கு நாளைக்கு பல்கலைக்கழக தேர்வு இருந்தாலும் கூட உங்க அமர்வத்தை 1.5 மணி நேரம் முழுசா கேட்டேன். கிரேட் சார். கிரேட். தேங்க்யூ சார். சூப்பர். தமிழ். தேங்க்யூ சார். உங்களோட பாருங்க, நாளைக்கு அவருக்கு வந்து யுனிவர்சிட்டி எக்ஸாம் சார். மேஜர் எக்ஸாம். அதை விட்டு இன்னைக்கு 1.5 மணி நேரம் உங்களோட ப்ரோக்ராம் கேட்டுக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கிரேட் லீடர் பாரு. கண்டிப்பா சார். அருமையான ஒரு லீடர். அற்புதமான வாய்ப்பு. நீங்க வேலை வரணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சல்யூட் சார். ஓகே. தேங்க்யூ. பெருமாள் சார். வணக்கம் சார். பெருமாள் சார் வாங்க. உங்க இது ஆடியோ வீடியோ காணோம். வீடியோ காணோம். வீடியோ வரல. வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டேன். ரைட். இப்பதான் ஓகே. குட் மார்னிங். லைட் போடுங்க. குட் மார்னிங் சார். ஓகே. பாருங்க, லைனை சீக்கிரம் முடிச்சிட்டு இன்னைக்கு எனர்ஜெட்டிக் பயங்கரமான இது லைன். அவரு 6 மணில இருந்து ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. ஆமா. பாருங்க, நம்ம ப்ரோக்ராமுக்காக நேற்று அவர் வீட்டுக்கு வரும்போது மணி 10:30. நீங்க நம்ம ப்ரோக்ராமுக்காக குயிக்கா முடிச்சுட்டு வந்தார். நன்றி சார். நன்றி. இது அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே 10 பேர் அப்படியே 100, 200 கண்டிப்பா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தொடர்ந்து கண்டினியூ பண்றோம். எல்லாத்தையும் நம்ம மெர்சடிஸ் பென்ஸ், ஆடி, ஜாகுவார் போன்ற அவர்கள் விருப்பப்பட்ட காரை வாங்க வைக்கிறோம். ஃபாரின்ல போய் ஃபுல் என்ஜாய் பண்ற காலா டின்னர்ல பெரிய விஷயம் கலக்கலாம். வாழ்த்துக்கள். வெஸ்டேஜ் பாலா கொஞ்சம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஹலோ பாலா. ஹலோ பேக்ரவுண்ட். குட் மார்னிங். குட் மார்னிங் பாலா. குட் மார்னிங் பாலா.
நல்லா போயிட்டு இருக்கேன் சார். பிரமாதமா போயிட்டு இருக்கோமே. ஆமா ஆமா கலக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா சார், ஆமா புரியுது, சார். புரியுது. பாருங்க இண்டிவிஜுவலா நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இண்டிவிஜுவலா ஆமா சார், ஆமா சார். சார் ஒரு லீடர் ஆயிட்டார் சார். ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சார் ஒரு லீடர் ஆமா ஆயிட்டாரு. பக்கா லீடர் ஆயிட்டாரு. அக்கா லீடர் ஆயிட்டாரு. இண்டிவிஜுவலா ரன் பண்றாரு. ஓகேங்களா? 6 லெக்க வந்து அது சூஸ் பண்ணி செல் பண்ணிட்டு ஓடிட்டு. கண்டிப்பா கொஞ்சம் கண்டிப்பா. கம்மியா தான் இருக்குது. ஆமா 6 லெக்குக்காக ஓடிட்டு இருக்காரு. இல்ல சார், அப்ப நிறைய இருக்கு சார். சார் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு டீமுக்கு பிரைஸ் அடிச்சுக்கிறது சாதாரண விஷயமா? ஆமா சார். ஆல் இந்தியா லெவல்ல ஆல் இந்தியா லெவல்ல பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வின் பண்ணி சாதாரண விஷயமா? போக முடியாது சார். எல்லாரோட கோஆபரேஷன் தான். எல்லாரோட கோஆபரேஷன் தான். லீடர்ஸ் போக முடியாது சார். உங்களுக்கு நிறைய தேவைப்படும் சார். கண்டிப்பா 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 சார். எல்லாரோட கோஆபரேஷன் தான். கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் வரணும். பாலா உங்க டீம்ல நிறைய பேர் வரணும். ஜூம் மீட்டிங் வரணும். பாலா வர சார். ஆமா சார். எவரி வீக் வெட்னஸ்டே வாரியர்ஸ் வெல்னஸ் வெட்னஸ்டே. ஓகேங்களா? www வந்துடணும். சோலைமூர்த்தி ஒரு 2 வார்த்தைகள். எவ்வளவு சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சோலைமூர்த்தி சொல்லுங்க மூர்த்தி. சார் தேங்க்யூ சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டினியூஸா பேசிட்டீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதானே நம்ம வேலையே. ஆமா நானும் விடாம பார்த்தேன். நானும் எந்த இடத்துல ஜஸ்டிங் ஆமாமா கரெக்டா விடாம பார்த்தேன் சார். நல்ல மோட்டிவேஷன் சார். நல்ல ஸ்பீக்கிங் சார். ஆமா தேங்க்யூ எனர்ஜி. ஆமா எனர்ஜி எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த எனர்ஜி வந்தது அப்படின்னா அப்படியே மல்டிபிள் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே நிச்சயமா சார். தேங்க்யூ. பழனிவேல் ஐயா. கண்டிப்பா பழனிவேல் ஐயா. சார் பழனிவேல் சார். பழனிவேல் சார். சார் பழனிவேல் சார். ஐயா பழனிவேல் சார் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க சார். வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோல தான் இருக்காரு. வீடியோல தான் இருக்காரு. அவர் மியூட்ல இருக்காரு. சார் கேக்குறதா வீடியோ இருக்காரா? உங்களுக்கு ஐயா பழனிவேல் சார் இருக்காரா? இருக்காரு. என்ன சார் கேக்குறதா உங்களுக்கு? வீடியோ சார் ஸ்ரீனிவாசன் சார். சீனிவாசன் சார். சார் சங்கர் என்ன கேக்குது நல்லா இருக்கு சார். ஃபைன். ஓகே ஓகே ஓகே. இப்போ சென்னையில இருந்து சார் சென்னையில ஜூம் பண்ண சொல்லுங்க சார். சென்னையில பண்ண சொல்றேன். ஐயா பழனிவேல் வந்தார் சார். ஐயா சார் ஓகே குட் மார்னிங். ஐயா வந்துட்டார். ஓகே ஓகே. ஐயா சொல்லுங்க பழனிவேல் ஐயா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். பாருங்க ஜூம்ல எங்க இருந்துட்டு எங்க பாக்குறோம் பாருங்க. இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது நம்ம கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். நிறைய உங்க டீம் லீடர்ஸோட பாக்கணும். அதான் முக்கியம். இல்ல சார் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த 1-10 ஆயிடும். 1-10 ஆகும். எஸ் அதான் நெக்ஸ்ட் வீக். ஆமா ஓகே சார். ஓகே ஓகே. சார் சீனிவாசன் சார் நீங்க இவர சென்னையில அவரை வர சொல்லுங்க சார். சென்னை சங்கரை நான் கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு அவர் பிஸியா கண்டிப்பா அடுத்த வாரத்துல வந்துடுறேன் இருக்காரு சார். ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா சென்னையில இருந்து வரணும். சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். பேசுங்க சார். எப்படி இருந்தீங்க சார்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்வராஜ். குட் மார்னிங். ஆரம்பத்துல கேட்டீங்களா? கேட்டேன் சார். நான் ஒரு 7:10 தான் வந்தேன் சார் உள்ள. ஓகே அப்பலாம் கேட்டேன் சார். சூப்பரா இருந்துச்சு சார். சார் மன்னர் கேட்டாரா சார்? சார் மன்னர் கொஞ்சம் வெளியில இருக்கிறாரு. ஓகே நான் அடுத்த வாரம் உட்கார வச்சிருங்க. இல்ல அவரு 7 மணிக்குள்ள வந்துடுறேன்னு போனாரு. வர முடியல. ஓகே சொல்லிட்டு தான் போனாரு. ஓகே அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து டீம் ஒரு 10 பேர் உட்கார. கண்டிப்பா. ஏன்னா நம்ம எங்கேயோ எவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போயிருந்துருக்கோம். அவ்வளவுதான். டைம் எல்லாம் 1 நாள் 2 நாள் ஆகும். இன்னைக்கு பாருங்க வீட்டுல உட்காந்துட்டே பாக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா.